ஏற்கனவே ஒரு வீடியோ போட்ட மாதிரி 2025 பியூர் 11வது கேள்வி போட்டிருந்தோம், பார்த்துருப்பீங்க. இப்போ தொடர்ச்சியாக எல்லா கேள்வியும் பியூர்லேயே செஞ்சு கொண்டு போகலாம். இப்போ 25 தியரி எந்த அளவு கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அந்த கேள்விகளை ஃபர்ஸ்டா பார்த்துட்டு பொறு அடுத்தடுத்த கேள்விகளை பார்ப்போன்ற மாதிரி இப்போ நான் அப்ளைட்ல 11வது கேள்வி செய்ய போறேன். ஒரு ஆர்டருக்கு போகாம இப்போ 25 ஆட்களையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அவங்க படிச்ச தியரிக்குள்ளால ஃபர்ஸ்டா செய்யக்கூடிய கேள்விகள் எல்லாம் செஞ்சு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டு அங்கால நாங்கள் எக்ஸ்ட்ரா வர கேள்விகள், அதாவது அடுத்தடுத்த கேள்விகளை டிஸ்கஸ் பண்ண முடிச்சிடலாம். அப்போ அந்த வகையில நான் இப்போ தெரிவு செஞ்சு கொண்ட கேள்வி 11, அப்ளைட்ல 11வது கேள்வி. உங்களுக்கு தெரியும் விடி கிராஃபும் சார்பு வேகமும் தொடர்பட்டு வர கேள்வி. பாருங்க, ஒரு நேர்கோடு வழியே மாற ஆர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் -2 உடன் இயங்கும் ஒரு துணிக்கை பி ஆனது நேரம் t சமன் 0வில் வேகம் 60 மீட்டர் பர் செகண்ட் ஒரு புள்ளி ஓவை கடந்து செல்கின்றது. எஃப் பெரிது 0 ஆகும். அமர்முடுகள்னு சொல்ற நேரம் வேகம் குறைவடைஞ்சிட்டு போகுது. அப்ப எஃப் நேர்பெருமானமாக இருந்தால் அமர்முடுகள் நேர்பெருமானத்தை கொண்டிருக்கிறது, அப்ப வேகம் குறையுதுன்னு. இப்ப அமர்முடுகள்னு சொல்லிட்டு எஃப் மறைப்பெருமானம் சொல்லியிருந்தா அது மறைமுகமாக ஆர்முடுகள் அர்த்தம், வேகம் அதிகரிக்கிறதா அர்த்தம். மாறி ஆர்முடுகள்னு சொல்லிட்டு ரைட், ஆர்முடுகள் எஃப்னு சொல்லிட்டு எஃப் பெருமானம் மறைப்பெருமானம் சொல்லியிருந்தால் அது அமர்முடுகளை குறிக்கும். ஆகவே அந்த வசனங்களை கொஞ்சம் பிடிச்சுக்கொள்ளணும். இங்க பிரச்சனை இல்லை, அமர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் -2 சொல்லிட்டு எஃப் பெரிது 0 சொல்லிட்டாங்க. அப்ப கட்டாயம் ஒரு வேகம் குறையிற மாதிரி அமர்முடுகளை கொண்டு வேகம் குறைவடையக்கூடிய மாதிரி ஒரு கிராஃபாக வரப்போகுது. எஃப் பெரிது 0 ஆகும். துணிக்கை பி ஓய்வுக்கு வந்தவுடன் அது ஓவை நோக்கி ஒரு மாறா ஆர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் -2 உடன் இயங்குகிறது. திரும்ப ஆர்முடுகள் வர ஓய்வில் இருக்கும் வேறொரு துணிக்கை Q ஆனது நேரம் t சமன் 30 கீழ் f செகண்டில் மாறா ஆர்முடுகள் f மீட்டர் செகண்ட் -2 உடன் அதே நேர்கோட்டின் வழியே P நோக்கி இயங்க தொடங்கி ஒரு வேகம் 30 மீட்டர் செகண்ட் -1 பெற்ற பின்னர் அதே மாறா வேகத்தில் தொடர்ந்து இயங்குகின்றது. நிறைய விஷயம் சொல்றாங்க. ஃபர்ஸ்டா P பத்தி கலப்போம். பாருங்க, P ஒரு துணிக்கை காணப்படும் t சமன் 0. t சமன் 0ல 60 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தோட இயக்கத்தை ஆரம்பிக்கும் பீன்ற நபர் 60 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தோட இயக்கத்தை ஆரம்பிக்கிறவர் மாறா அமர்முடுகள் எஃப் ஓட. அப்ப அமர்முடுகள் நான் வேகத்துக்கு எதிர் திசையில மார்க் பண்ணி போட்டேன். இந்த மாதிரி எஃப் மீட்டர் செகண்ட் -2 மாதிரி ஒரு அமர்முடுகளோட போய்கொண்டிருக்கிறார். அப்ப அமர்முடுகள் இங்கால திசையில இருந்தால் ஆர்முடுகள் இங்கால திசையில் மார்க் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது வேகத்துக்கு எதிர் திசையில் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். வேகத்தின் திசையில் ஆர்முடுகள் காணப்பட்டால் வேகம் அதிகரிக்கும், வேகத்தின் திசைக்கு எதிர் திசையில் ஆர்முடுகள் காணப்பட்டால் குறைவடையும். சாரி, ஓவை கடந்து செல்கின்றது. எஃப் பெரிது 0 ஆகும். துணிக்கை பி ஓய்வுக்கு வந்தவுடன் அப்ப 60 மீட்டர் பர் செகண்ட் ஆரம்ப வேகமாக காணப்படுது, எதிர் திசையில் ஆர்முடுகள் காணப்படுது அல்லது அமர்முடுகள் காணப்படுவதாக இருந்து வேகம் படிப்படியா குறைவடைஞ்சிட்டே வரும். ஒரு கணத்தில் அவர் ஓய்வடைவார். ஒரு ஓய்வடைகிற கணம் இதுன்னு வச்சு அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குமே அவர் இயங்கிய அமர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் -2. அப்ப இந்த இடத்துல அவரோட வேகம் 0 ஆகிடுச்சு. சரிதானே? இப்ப இங்க இருந்து டி சமன் ஏதோ ஒரு நேரத்துல வந்து ஓய்வடைகிறார். ஓய்வுக்கு வந்தவுடன் அது ஓவை நோக்கி ஒரு மாறா ஆர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் -1 இயங்க தொடங்குகிறது. கடந்து செல்கின்றது, எஃப் பெரிது 0. துணிக்கை பி ஓய்வுக்கு வந்த உடன் அது ஓவை நோக்கி ஒரு மாறா ஆர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் -2 உடன் இயங்குகிறார். இப்ப இங்க வந்து ஓய்வடைஞ்சவர் திரும்ப ரிட்டர்ன் அங்கால போறார். இதான் ஓன்ற புள்ளி. அப்ப பீன்றவர் இங்க ஓய்வடைஞ்ச உடனே எந்த விதமான நேர தாமதம் இல்லாமல் எதிர் திசையில எஃப் மீட்டர் செகண்ட் -2 ஆர்முடுகளோட இயங்க ஆரம்பிக்கும். இப்ப இங்க இருந்து திரும்ப இங்கால பக்கம் இயங்கி கொண்டு வர பார்ப்போம். இயங்குகின்றது. ஓய்வில் இருக்கும் வேறொரு துணிக்கை Q ஆனது நேரம் t சமன் 30 கீழ் f செகண்டில் மாறா ஆர்முடுகள் f மீட்டர் செகண்ட் -2 அதே நேர்கோட்டின் வழியே P நோக்கி இயங்க தொடங்கி ஒரு மாறா வேகம் 30 மீட்டர் பர் செகண்டை பெற்ற பின்னர் அதே மாறா வேகத்தில் தொடர்ந்து இயங்குகின்றது. துணிக்கை Q மாறா வேகத்தை அடைந்து 10 செகண்ட்களுக்கு பின்னர் துணிக்கை Q P சந்திக்கின்றது. t சமன் 30 கீழ் f என்ற நேரத்துல நான் இந்த படத்தை திரும்ப அழிக்க போறேன், கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். இப்ப t சமன் 30 கீழ் f என்ற நேரத்துல ஒரு துணிக்கை ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பிச்சு. இப்ப t சமன் 0 இவர் இயங்க ஆரம்பிக்கிறார். ஒரு குறித்த தூரத்துக்கு போயிருப்பார். போன பிறகுதான் இவருடைய இயக்கம் ஆரம்பிக்கும். ஒரு நேர தாமதத்துக்கு பின்னர், ஒரு டைம் டிலேக்கு பின்னர் தான் இரண்டாவது கியூன்ற துணிக்கை இயங்க ஆரம்பிக்கும். இங்க நான் வரைஞ்சிருக்கிறது பீன்ற துணிக்கை இயக்கத்தை பத்தி, இங்க நான் வரைகிறது கியூன்ற துணிக்கை இயக்கத்தை பத்தி.
இப்ப டி சமன் 30 கீழ் எஃப் என்ற நேரத்துக்கு பின்னர் இவர் ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு ஒரு நேரம் டி சமன் மாற ஆர்முடுகள் எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூடன் அதே நேர்கோட்டின் வழியே பி ஐ நோக்கி இயங்கி அப்ப பீன்றவர் இங்கால போய் கொண்டிருக்கிறார், இவர் இங்கால போய் கொண்டிருப்பார். பி இங்க ஓய்வடைஞ்சு ரிட்டர்ன் வர நேரம் இவர் இங்கால போய் கொண்டிருப்பார். தொடங்கி ஒரு வேகம் 30 மீட்டர் பர் செகண்டை பெற்ற பின்னர் அதே மாறா வேகத்தில் தொடர்ந்து இயங்கினார். ஏதோ ஒரு வேகம் ஏதோ ஒரு கணத்துல ஓய்விலிருந்து ஆரம்பிக்கிறார், சீரான ஆறுமுடுகளோட போய் கொண்டிருக்கிறார் இங்கிருந்து இங்க வரைக்கும் எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ. இப்ப இந்த புள்ளிக்கு பின்னர் அவர் என்ன செய்யறாருன்னா தன் வேகத்தை அவர் இறுதியாக பெற்ற வேகம் 30 மீட்டர் பர் செகண்ட் நினைக்கிறார். ஒரு வேகம் 30 மீட்டர் பர் செகண்ட். இந்த 30 மீட்டர் பர் செகண்டுக்கு பின்னர் அவர் சீரான வேகத்தோட போய் கொண்டிருக்கிறார். ஆறுமுடுகள் பூஜ்ஜியமாக இருக்கு. இவர் இங்க இருந்து இங்கால பக்கம் வந்து கொண்டிருக்கிறார். அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிற கணம் இதுன்னு வச்சு பியும் கியூ. இவர் இங்க போயிட்டு ஓய்வடைஞ்சு அப்புறம் ரிட்டர்ன் வந்து கொண்டிருக்கிறார். இவர் 30 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தை அடைஞ்ச பின்னர் மாறா வேகத்தோடு இயங்கி ஒரு குறித்த நேரத்துக்கு பின்னர் சந்திப்பு நடக்கும். 10 செகண்டுக்கு பின்னர் துணிக்கை கியூ ஆனது பியை சந்திக்கின்றது. P சமன் 0 இருந்து P, Q ஆகியன சந்திக்கும் வரை அவற்றின் இயக்கங்களுக்கான வேக நேர வரைபடத்தை ஒரே வரைபடத்தில் வரும்படியாக வரைக. F சமன் 3 எனவும் ஓவிலிருந்து துணிக்கையில் சந்திக்கும் புள்ளியின் தூரம் 450 மீட்டர் எனவும் காட்டுறேன். இந்த படத்தை நல்ல கவனமா தலையில எடுத்துக்கோங்க. இடம் போதாதனால அழிச்சிட்டு செய்ய போறேன். அப்ப இந்த படங்கள்ல தெளிவாக இருந்தால்தான் பிறகு நான் வழங்கப்படுத்துறேன். கிராஃப வச்சு வழங்கப்படுத்துறேன். உங்களுக்கு விஷயங்களை புடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. பாருங்க இவர் ஓல இருந்து பீன்ற துணிக்கை ஓல இருந்து ஆரம்பிக்குது. 60 மீட்டர் மைனஸ் ஒன்ற வேகத்தோட ஆரம்பிச்சு சீரான அமர்முடுகள்ல போய் வேகம் குறைவடைஞ்சிட்டே ஒரு கணத்தில் ஓய்வடைவார். ஓய்வடைஞ்ச உடனே எதிர் திசையில் இயங்க ஆரம்பிக்கிறார். இங்க ரெண்டு திசை இயக்கங்கள் வருது பாருங்க. ஒன்று வலப்பக்க இயக்கம், இன்னொன்று இடப்பக்க. அப்ப எதிர் திசை இயக்கங்கள் வருமாக இருந்தால் எக்ஸ் அச்சுக்கு மேலேயும் கிராஃப் வரும், கீழேயும் கிராஃப் வரும். ரெண்டு திசைகள்லயும் கிராஃப் வரும். ஆகவே ஒரு சந்தர்ப்பத்தில் வலப்பக்கமாக இயங்குறவர் அடுத்த சந்தர்ப்பம் இடப்பக்கமாக இயங்குகிறார். அப்ப பீன்றவர் இயங்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துக்கு பின்னர் 30 கீழ் எஃப் செகண்ட் நேர தாமதத்துக்கு பின்னர் கியூன்றவர் இயங்க ஆரம்பிச்சு அவர் எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூன்ற சீரான ஆறுமுடுகளோட ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூன்ற சீரான ஆறுமுடுகளோட கொஞ்ச நேரம் பயணிக்கிறார். அவரோட வேகம் 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன் ஆகின உடனே ஆறுமுடுகிறத நிப்பாட்டி சீரான வேகத்தோட தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். எப்ப வரைக்கும் பிய சந்திக்கிற வரைக்கும். அது வரைக்கும் தான் இயக்கம் விவரிக்கப்பட்டிருக்கு. அப்ப பியை சந்திக்கிற வரைக்குமே அவர் 30 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தோட போய்கொண்டிருக்கிறார். அவர் சீரான வேகத்தோட இயங்க ஆரம்பிச்சு 10 செகண்ட்களின் பின்னர் சந்திப்பு நடக்குது. அப்ப இந்த நேர இடைவெளி 10 செகண்ட் ஆகுது. இப்ப இது ஓன்ற புள்ளி, நான் இந்த புள்ளியை ஏண்டு வைக்கிறேன். இந்த ஓ என்ற மொத்த தூரம், அதாவது பி ஓய்வடை வரைக்கும் போன மொத்த தூரம்ன்றது எனக்கு இப்படி யோசிக்கலாம் பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்குமான மொத்த தூரம்ன்றது கியூ போன தூரம், பி ஏல இருந்து இங்க வந்த தூரம், ரெண்டையும் கூட்டினா இந்த ஓ என்ற தூரம். நாங்க புறம் சொல்ல போறேன், இப்போதைக்கு ஒரு தலையில வச்சுக்கோம். இது நடக்குன்ற மாதிரி. இந்த விஷயம் எல்லாத்தையும் ஒரு கிராஃப்ல போடுவோம், கவனமா. நீங்க எக்ஸாம்ஸ்ல கிராஃப் வரைகிற நேரம் ஒரு பெரிய ஃபுல் ஸ்கேப் எடுத்து ஃபுல்லா வரை, சின்னதா திருத்தருக்கும் விளங்காம உங்களுக்கும் விளங்காம வரையா ஒரு பெரிய ஃபுல் ஸ்கேப்ல ஃபுல் ஷீட்டையும் எடுத்து வரை. அச்சுகளை அழகா பெருசா மார்க் பண்ணுங்க. கிராஃப் நல்லா தரவுகள் எல்லாம் மார்க் பண்ணக்கூடிய மாதிரி, பேர்கள் எல்லாம் தெளிவாக வைக்கக்கூடிய மாதிரி பெருசா வரை. படங்கள் பெருசா இருக்கிற நேரம் யோசிக்கிற தன்மை கூடும், யோசிக்க லேசா இருக்கு. பண்ற மாதிரி உங்களோட கிராஃப் இப்படி வரும். எதிர் திசை இயக்கங்கள் வரும்ன்றது எனக்கு விளங்கு. ஆகவே எக்ஸ் கொஞ்சம் நடுப்படுத்தி வரையும் இந்த மாதிரி. எக்ஸ் அச்சுக்கு மேலே கிராஃப் வரும், கீழே கிராஃப் வரும் எனக்கு தெரியும். கொஞ்சம் நடுப்படுத்தி வரைஞ்சு கொண்டு இருந்தால் எனக்கு தேவையான மாதிரி நீட்டிக்கொள்ளலாம். சரிதானே? ஒரு திசை இயக்கம் மட்டுமாக இருந்தால், வலப்பக்கம் மட்டுமே இயங்குமாக இருந்தால் நீங்க எக்ஸ் அச்சு நல்லா கீழாக்கி எடுத்துக்கொள்ளலாம். மேல மட்டும் தானே கிராஃப் வரப்போ. ரெண்டு திசைகளையும் எதிரெதிர் திசைகள் இயக்கங்கள் வருமாக இருந்தால் நீங்க நல்லா கொஞ்சம் நடுப்படுத்தி எக்ஸ் அச்சை வரைஞ்சு கொண்டீங்க கீழ் நோக்கி கொஞ்சம் கிராஃப கூடுதலா இழுத்துக் கொள்ளக்கூடியதா இருக்கு. 60 மீட்டர் பர் செகண்ட் வேகத்தோட P சமன் 0 ஆரம்பிக்கிறார். சீராக அமர்முடுகி சீராக எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூன்ற ஒரு அமர்முடுகளோட அமர்முடுகி ஓய்வடைகிறார். ஓய்வடைஞ்ச உடனே திரும்பவும் எதிர் திசையில் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்து ஓய்வடைகிறார். எதிர் திசையில் உடனடியாக எஃப்ன்ற ஆறுமுடுகளோட இயங்க ஆரம்பிக்கிறார். அங்கால பக்கம் ஏ என்ற புள்ளி இருந்து ஓவை நோக்கி. ஆகவே இவர் தொடர்ச்சியாக இங்கால பக்கம் எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் டூன்ற ஆறுமுடுகளோட இப்படி இயங்கார். சரிதானே?
எக்ஸ் அச்சுக்கு கீழே ஆறுமுடுகளாக இருந்தால் மறை ஒன்று மறை ரெண்டு மறை மூன்று போற நேரம். இது காவிகளை குறிக்கும் ஒரு அச்சு. எங்களோட y அச்சு வேகத்தை குறிக்குது. வேகம்ன்றது காவிதானே. காவிகளை பொறுத்தவரையில மறை ஒன்றை விட மறை ரெண்டு பெருசு. எதிர் திசையில 2 அலகு பருமன் உள்ள காவின்னு இருக்கும். இப்போ ஒரு அலகு பருமன் உள்ள காவியை விட 2 அலகு பருமன் உள்ள காவி பெருசா இருக்கு. அப்ப கீழ் எதிர் திசையில ஆறு முடுகுது இல்ல, இங்க இருந்து ஆரம்பிக்கிற கிராஃப் வேகம் அதிகரிக்கிறதாக கீழ் நோக்கி வந்திருக்கேன். சாய 1 சாய 2 சாய 3 எதிர் திசையில வேகம் அதிகரிக்கிறதாக. ஆகவே இங்க ஓய்விலிருந்து ஆரம்பிக்கிறவர் எஃப் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆறு முடுகளோடு எதிர் திசையில போவராக இருந்தால் எதிர் திசையில அவரோட வேகம் படிப்படியாக அதிகரித்து கொண்டு வரும். அப்ப இந்த கோணம் அல்பாவாக இருந்தால் அவர் அமர்முடுகளின் பருமனும் சரி ஆறுமுடுகளின் பருமனும் சரி ரெண்டுமே எஃப் ஆக இருக்குது. அப்ப இந்த கோணம் அல்பாவா இருந்தால் இந்த கோணம் அல்பாவாக இருந்திருக்கும். ரெண்டும் ஒரே நேர்கோட்டின் வழியே வந்து சொல்ல போனா இது ஒரு புவியீர்ப்பின்கீழ் இயக்கம் மாதிரி ஒரு கதையாக வரும். கீழே இருந்து வீசப்பட்ட ஒரு துணிக்கை மேல போயிட்டு ஓய்வடைஞ்சு திரும்ப கீழ் நோக்கி இயங்குற மாதிரி ஒரு கதையை யோசிக்கலாம். ரெண்டு சந்தர்ப்பத்திலுமே ஆறு முடுகள் ஒரே திசையில தான் காணப்பட்டுச்சு. கவனிச்சிங்கிறது பீன்றவர் இங்கால போற நேரமும் அவரோட ஆறு முடுகள் இதே திசை தான். திரும்பி ரிட்டர்ன் வார நேரமும் அவரோட ஆறு முடுகள் அதே திசை தான், அதே பருமன் தான். ரைட், புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்திலையும் அதே கதை தான். நாங்க மேல் நோக்கி எறிகிற நேரமும் ஜி கீழ் நோக்கி தான் காணப்படும். இவர் மேல போயிட்டு கீழே எதிர் திசையில வார நேரமும் அவரோட ஆறு முடுகள் கீழ் நோக்கி அதே ஜியா தான் இருக்கு. அப்ப இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சம்பவங்கள் தான், ஒரே மாதிரி விஷயங்கள் தான். அதனாலதான் இப்படி ஒரு கிராஃப் எனக்கு வந்திருக்கு. புவியீர்ப்பின் கீழ் இயக்கத்துக்கு வர மாதிரி ஒரு கிராஃப் வந்து வந்திருக்கு. ஓய்வடைகிறார், எதிர் திசையில வேகம் படிப்படியாக அதிகரிச்சு கொண்டு போகுது. அப்ப இந்த கோணம் அல்பாவா இருந்தா இந்த கோணம் அல்பா. எனக்கு தெரியும் tan ஆல்பாவோட பெருமானம் இருக்கு. ஆறு முடுகளோட பருமனாக இருக்கு. 60 மீட்டர் per செகண்ட்ல ஆரம்பிக்கிறார். இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க எக்ஸாம் பேப்பர்ல டைரக்டாக மார்க் பண்ணக்கூடிய சில விஷயங்களை சொல்ல போறேன். பாருங்க, 60 மீட்டர் per செகண்ட் வேகத்துல ஆரம்பிக்கிறார். இந்த அமர்முடுகளின் பருமன் எஃப் ஆக காணப்படுது. கவனிங்க, எனக்கு வேகம் தெரியும், இந்த வேகம் தெரியும், ஆறு முடுகள் தெரியுமாக இருந்தால் இந்த நேரத்தை நீங்க டைரக்டா மார்க் பண்ணி கொள்ளலாம். வேகத்தினை அலகுகளை வச்சு யோசிங்க. வேகத்துக்கான அலகு மீட்டர் per செகண்ட், ஆறு முடுகளுக்கான அலகு மீட்டர் செகண்ட் மைனஸ். அப்ப இந்த நேரத்தை நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்குமான நேரத்தை நான் கண்டுபிடிக்கணுமாக இருந்தால் நேரம் செகண்ட்ல வரும். இப்போ மீட்டர் per செகண்ட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ஆல என்ன செஞ்சாலும் எனக்கு செகண்ட் அலகு கிடைக்கும். பாத்தீங்கன்னா மீட்டர் per செகண்ட் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2ஆல பிரிச்சு இருக்கு. அதாவது வேகத்தினை ஆறு முடுகளால பிரிச்சால் எனக்கு இந்த நேரம் கிடைக்கும். சீரான இயக்கங்கள் அப்ப இந்த நேரம் கிடைக்கும். அப்போ இந்த வேகம் u ஆக இருந்தால் இவரோட ஆறு முடுகள் f ஆக இருந்தால் இந்த நேரம் u வின் கீழ் f எனக்கு டைரக்டா மார்க் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி சொன்னோமே இந்த நேரம் இந்த வேகம் u, இந்த நேரம் t ஆக இருந்தால் வேகம் மீட்டர் per செகண்ட், நேரம் செகண்ட். இந்த ஆறு முடுகன்றது u by t ஆக இருக்கு. மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 ஆக வரும். அதே மாதிரி இன்னொரு மாதிரி சொல்றதாக இருந்தால் அமர்முடுகள் f, நேரம் t ஆக இருந்தால் அமர்முடுகள் மீட்டர் செகண்ட் மைனஸ் 2, இவர் செகண்ட், மீட்டர் per செகண்ட் எனக்கு கணியம் வரணுமாக இருந்தால் ரெண்டையும் பெருக்கி விட்டால் எஃப்டின்றது இறுதி வேகமாக இருக்கு. இதெல்லாம் நீங்க டைரக்டா உங்களோட பேப்பரில் மார்க் பண்ணிக்கொள்ளலாம். எந்த விதமான நிறுவலும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், சில இடங்கள்ல சுருக்கள் காட்டணும். இப்போ tan ஆல்பாவோட பெருமானம் என்னன்றதை எழுதி காட்டும். நான் இதெல்லாம் டைரக்டா மார்க் பண்ணிக்கொள்ளலாம். அப்ப இவர் 60ஆக இருந்தா இவர் எஃப் ஆக இருந்தால் இந்த மொத்த நேரம், ரைட், புள்ளிகளுக்கு பேர் வைப்போம். நான் இந்த புள்ளி ஓண்டு வைக்கிறேன், இதுக்கு ஏ இதுக்கு பின்ற மாதிரி வைக்கிறேன். முக்கோணி ஓஏபியில் ஓபின்ற நீளம் சொல்லணும் 60 கீழ் எஃப் ஆக வரும். வேகம் 60, ஆறு முடுகள் அமர்முடுகள் எஃப் ஆக இருக்கும். பிரிச்சு விட்டா இந்த நேரம் வரும். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குமான மொத்த நேரம் 60 கீழ். நாங்க இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கொள்வோம். அடுத்த தடவை மார்க் பண்றோம். கியூவின் இயக்கம் Q ஆனது நேரம் t சமன் 30 கீழ் f. பாருங்க, இங்க இருந்து இங்க வரைக்கும் 60 கீழ் f ஆக இருந்தால் கியூவின் இயக்கம் 30 கீழ் f ஸ்டார்ட் பண்ணுமாக இருந்தது. ஓபின் நடுப்புள்ளியில தான் கியூட இயக்கம் ஆரம்பிக்குதா இல்லையா? வந்த விஷயம் t சமன் 30 கீழ் f தான் எங்கட கியூட இயக்கம் ஆரம்பிக்க போகுது. கியூவின் இயக்கம் t சமன் 30 தான் ஆரம்பிக்குமாக இருந்தால் 30 கீழ் f தான் ஆரம்பிக்குமாக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் 60 கீழ் f, அவரோட அரைவாசி தான் 30 கீழ் f. இந்த நடுப்புள்ளியில தான் இவருடைய இயக்கம் ஆரம்பிக்க போகுது. எப்படி ஆரம்பிக்க போகுதுனால் ஓய்வுல இருந்து ஆரம்பிச்சு சீரான ஆறு முடுகள் f ஓட போறார். எப்போ வரைக்கும் போவார்? அதே நேர்கோட்டின் வழியை P நோக்கி ஒரு வேகம் 30 மீட்டர் per செகண்டை பெற்ற பின்னர் மாறா வேகத்துடன் தொடர்ந்து இயங்கி பாருங்க.
P சமன் 30 கீழ் Fன்றது இங்க வந்துருக்கு. நான் ரெண்டா உடைச்சு போட்டேன். இங்க இருந்து இங்க வரைக்கும் 30 கீழ் F. அதே மாதிரி இங்க இருந்து இங்க வரைக்கும் இன்னொரு 30 கீழ் F ஆக வந்துருக்கு. மொத்தமாக எனக்கு 60 கீழ் F வரும். அப்ப இந்த கணத்துல தான் Q வின் இயக்கம் ஆரம்பிக்கும். அப்ப இந்த கணத்துல ஆரம்பிக்கிற Q வின் இயக்கம் ஓய்வுல இருந்து சீரான ஆர்முடுகள் F ஓட வந்து 30 மீட்டர் per செகண்ட் வேகத்தை அடைஞ்ச உடனே சீராக போக போறார். அந்த 30 மீட்டர் per செகண்ட் வேகம் எப்ப கிடைச்சிருக்கு கவனமா யோசிங்க. இந்த முக்கோணத்துல இவர் 60 அப்படிதானே, இந்த நீளம் மொத்தமாக 60, இந்த நீளம் மொத்தமாக 60 கீழ் F. இவரோட நடுப்புள்ளி தான் இவர், இந்த 60 கீழ் F நடுப்புள்ளி தான் இவர். அப்ப இவரை நீங்க இப்படியே நேரா நீக்கி விட்டால் ரெண்டு ஒத்திசைவான முக்கோணிகள் வருமா இல்லையா? அப்ப இவர் 60ஆக இருந்தால் இவர் 60 கீழ் F ஆக இருந்தால் இவரோட அரைவாசி தான் இவர். அப்ப இந்த நீளத்தின் அரைவாசி தான் இவராக இருந்தார் இல்லையா? இந்த நீளத்தின் அரைவாசி இந்த பகுதி தான் உங்களோட 30 கீழே 30 மீட்டர் per செகண்டாக வரும். கவனிக்காம வரைஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கணக்குல எந்த பிரச்சனையும் வராது. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒத்திசைவான முக்கோணிகள், கோணங்கள் எல்லாம் சமனாக இருக்கு. அப்ப இங்க இருந்து இங்க வார நேரம் இந்த முக்கோணின் நீளத்தின் கீழ் இந்த பக்கத்தின் நீளத்தின் கீழ் இந்த பக்கத்தின் நீளம் அரைவாசியாக இருந்தால் இவர் 60, 2x எடுக்கிறேன், இவர் 2x, இவர் x ஆக இருந்தார். இந்த நீளத்தின் 2 மடங்கு இவராக இருந்திருப்பாரு. பக்க விகிதங்கள் சமனாக இருந்தாரு. ஆகவே இந்த நீளத்துக்கு இந்த நீளம் 2 கொண்டுன்ற மாதிரி இருந்திருந்தால் அதே விகிதத்துல இவரும் வந்திருப்பார். இவரோட அரைவாசி இவர், இவரோட 2 மடங்கு இவர், அல்லது இவரோட அரைவாசி இவர் 60ஆக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் 30ஆக இருந்திருக்கு. அப்ப இந்த கணத்துல Q இயங்க ஆரம்பிக்கிறார், ஓய்விலிருந்து இயங்க ஆரம்பிக்கிறார், 30 மீட்டர் per செகண்ட் வரைக்கும் சீராக ஆரம்பிடுகிறார். அப்ப உங்களோட கிராஃப் இப்படி வரும், Qக்கான கிராஃப். 30 மீட்டர் per செகண்ட் அடைந்த பிறகு பாருங்க, நிறைய விஷயங்கள் நீங்க யோசிச்சு கொண்டே போலாம். இது அவ்வளவு கஷ்டமான கேள்வி ஒன்றாக இல்லை. இப்ப 0 இருந்து ஆரம்பிக்கிற ஒரு 30 செகண்டுக்கு Fன்ற ஆரமுடுல ஆரம்பிப்பாராக இருந்தால், ஆரமுடுவாராக இருந்தால், ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த உயரம் 30, இந்த நேரம் 30 கீழே. அப்ப இந்த சரிவு F ஆக இருந்திருக்கணும் கட்டாயம். சாரி, இவர் 30 இவர் F ஆக இருந்தால் இந்த நேர இடைவெளி, அதாவது இந்த 30 மீட்டர் per செகண்ட் அடையும் வேகம், அடையும் நேரம் 30 கீழ் F செகண்டாக இருந்திருக்கணுமா இல்ல? இந்த உயரம் 30, அப்ப இவரும் 30, இவர் 30, இவர் F ஆ இருந்தால் இங்க இருந்து இங்க வர்றதுக்கான மொத்த நேரம், அதாவது Fன்ற ஆர்முடலோட 30 மீட்டர் per செகண்ட் அடைய எடுக்கிற நேரம் 30 கீழ் F செகண்டாக இருக்கு. இப்ப பீன்றவர் ஓய்வடையும் கணத்துலதான் இவர் ஆர்முடுகி முடிஞ்சிருப்பார். அதையும் நீங்க கணக்கா மார்க் பண்ணி இருக்கணும். இதுக்கங்கால அவர் சீரான வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். கிராஃப் பாருங்க, தெளிவா விளங்கிச்சா? பீட இயக்கம் இது, இயக்கம் ஓய்விலிருந்து ஆரம்பிச்சு இவர் ஓய்வடைகிற நேரம் இவர் ஆர்முடுகி முடிகிறார், அங்கால சீரான வேகத்தோட போய்கொண்டிருக்கிறார். இந்த உயரம் 30, இவர் F இருந்தா இந்த நீளம் கட்டாயம் 30 கீழ் F ஆக வந்திருக்கேன். அப்ப இவர் 30, இவர் 30 கீழே, இவர் F ஆக இருக்கணும் என்றால் கட்டாயம் பாருங்க இந்த புள்ளியோட இந்த புள்ளி பொருந்துற மாதிரி வந்திருக்கு. சரிதானே? இதுக்கு சரி நேர் மேலே இவர் வந்திருக்கு. இவர் Pக்கான இயக்கம், இது Qக்கான இயக்கம். நீங்க வழங்கிக் கொள்ளணும் என்றால் P ஓய்வடைஞ்சு ரிட்டர்ன் வார நேரம் தான் Pக்கும் Qக்கும் உள்ள சந்திப்பு நடக்க போகுது. அப்ப ரிட்டர்ன் வார கிராஃப் இவர். அப்ப இந்த மாதிரி ஒரு கணத்துல தான் சந்திப்பு நடக்க போகுது, நீங்க விளங்கிக் கொள்ளணும். சந்திக்கும் வரைக்கும் ஒரு இயக்குனர் வேக வரைபட ஒரே வரைபடத்தில் வரைக F சமன் 3 எனவும் ஓவிலிருந்து துணிக்கையில் சந்திக்கும்படிக்கான தூரம் இதனவும் காட்டும். இதான் சந்திக்கும் கணம் எடுத்துக்கொள்றேன். சரி, சந்திக்கும் கணம் இதுக்கு மேலும் ஏதோ ஒரு தரவு இருந்துச்சுன்னா என்னென்றால் Q ஆனது மாறாவேகத்தை அடைந்து 10 செகண்டின் பின்னர் Q துணிக்கை Q P சந்திக்கிறது. 10 செகண்டுக்கு பின்னர் மாறாவேகத்தை அடைந்து 10 செகண்டின் பின்னர், இந்த இடைவெளி 10 செகண்டாக இருந்திருக்கு. இதுக்கு பிறகு சந்திப்பு நடக்குது. முதலாவது கேள்வி F பெருமானம் என்ன, அழகா பேர் வச்சுப்போம். O A B, இந்த புள்ளிக்கு C பேர் வைக்கிறேன், இவரை D வைக்கிறேன். E G இந்த மாதிரி வச்சுக்கொள்ளும், தேவைப்பட்டா இன்னும் பேர் வச்சு கொள்ளலாம். இப்ப VT கிராஃப்ல ரெண்டு விஷயம் பொதுவாக பெரும்பாலும் ரெண்டு விஷயம் என்னன்னா, பரப்பளவு படிப்பு.
உங்களுக்கு என்ன தரவு தெரியுன்றதை பயன்படுத்தி நீங்க பரப்பளவையும் படித்திறனையும் அழகா தொடர்புபடுத்தி தொடர்புகளை சமன்பாடுகளை உருவாக்கி கொள்ளும். இப்ப பியும் கியூவும் சந்திக்கிறாங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல சொன்ன கதை தான் பாருங்க. பி இங்க இருந்து இங்க வரைக்கும் போயிட்டு ஓய்வடைஞ்சு திரும்ப ரிட்டர்ன் வர. கியூ இங்க இருந்து ஒரு மாதிரி ஒரு இயக்கத்தை நடத்தி வித்தியாசமான ஒரு இயக்கத்தை நடத்தி இந்த மாதிரி இடத்துல ரெண்டு பேருக்கும் சந்திப்பு நடக்கும். இப்ப பாருங்க, கியூ போன மொத்த தூரத்தையும் பி ரிட்டர்ன் வந்த மொத்த தூரத்தையும் கூட்டினால் ஓய்வடைகிற வரைக்கும் பி போன மொத்த தூரம் வரும். இந்த தூரம் எக்ஸ் ஆக இருந்தால் கியூ போன தூரத்தையும் பி இங்க இருந்து இங்க போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்த இந்த தூரத்தையும் கூட்டினால் மொத்தமாக ஆரம்பத்துல பி ஓய்வடைகிற வரைக்கும் போன தூரம் வரும். எஃப் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ஓய்வடைகிற வரைக்கும் பி போன தூரம் சொல்லப்படுறது ஓய்வு 60 மீட்டர் per செகண்ட்ல ஆரம்பிச்சு சீரான அமர்முடுகளோடு ஓய்வடைகிற வரைக்கும் அவர் போன தூரம் சொல்லப்படுது. மேலுள்ள முக்கோணி ஏஓபியின் பரப்பளவு இல்லையா, 60 ஆரம்பிச்சு சீரா அமர்முடுகி ஓய்வடைகிற வரைக்கும் அவர் எக்ஸ் அச்சு அடைக்கிற பரப்பளவு தான் ஓய்வடைகிற வரைக்கும் ஒரு சென்ற தூரமாக இருந்தது. அப்ப இந்த பரப்பளவு தான் ஓய்வடைகிற வரைக்கும் பி போன தூரம். திரும்ப ரிட்டர்ன் வந்த தூரம் இந்த தூரம் சொல்லப்படுறது எதுன்னா எதிர் திசையில எக்ஸ் அச்சு அமைக்கிற கோணம், சாரி பரப்பளவு. எதிர் திசையில எக்ஸ் அச்சு அமைக்கிற பரப்பளவாக இருந்திருக்கு. அப்ப இந்த மொத்த பரப்பளவு யாருக்கு சமனாக இருக்க போதுன்றால் இந்த பரப்பளவு பிளஸ் கியூ போன தூரம்ன்றது இந்த சரிவக பரப்பளவு. அப்படிதானே, ஓய்வுல இருந்து ஆர் முடுகி திரும்ப சீரான வேகத்தோட போயிட்டு இங்க வர நேரம் பிஏ சந்திக்கும். அப்ப கியூ போன தூரத்தையும் பி ரிட்டர்ன் வந்த தூரத்தையும் கூட்டினால் மொத்தமாக இந்த முக்கோணத்தின் பரப்பளவு வரும். ஆகவே இந்த சரிவக பரப்பளவு பிளஸ் இந்த பரப்பளவு ரெண்டையும் கூட்டி வாரது இந்த முக்கோண பரப்பளவுக்கு சமனாக இருக்கின்றது எனக்கு இந்த தரவுக்கு அமையாக இருக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். பரப்பளவுக்கு ஒரு பேர் வைக்கிற மாதிரி இருக்கும், குழப்பிக்கொள்ளாம செய்வோம். ஒவ்வொரு முறைகளை செய்யலாம். நீ வேணா இந்த மொத்த முக்கோணத்தின் பரப்பளவையும் இந்த சரிவகம் பிளஸ் முக்கோணத்தின் பரப்பளவையும் சமப்படுத்தியும் எடுக்கலாம். இவரோட பரப்பளவு பிளஸ் இவரோட பரப்பளவு சமன் இவரோட பரப்பளவுன்ற மாதிரி. அதாவது ஓஏபியின் பரப்பளவு சமன், இவருக்கு பேர் வைக்கலன்னா ஹெச் வரைக்கும் வச்சிருக்கேன், இவருக்கு ஐந்து வச்சுப்போம். ஐஎஃப்இசின்ற சரிவகம் பிளஸ் பிசிடின்ற முக்கோணம் ரெண்டையும் கூட்டி வர சமனாக இருந்திருக்கு. கொஞ்சம் லேசா செய்யறதுக்காக என்ன செய்யறேன், லேசு இல்ல கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி இந்த பரப்பளவுக்கு நான் ஏ என்று பேர் வைக்கிறேன், கேபிட்டல் ஏ என்று பேர் வைக்கிறேன். இவருக்கு நான் பி என்று பேர் வைக்கிறேன், இதுக்கு நான் சி என்று வைக்கிறேன். இந்த மொத்த பேலன்ஸா இருக்கிற பகுதி இவருக்கு நான் சி என்று வைக்கிறேன் இந்த பகுதி. அது மாதிரி இவருக்கு நான் டி என்று வைக்கிறேன். இப்பக்கு இவரை நான் இ என்று வச்சுக்கிறேன். பொருளா என்ன காரணம் என்று சொல்றேன். சார் பரப்பளவுகளுக்கு அழகா பேர் வச்சிருக்கிறோம். அது வரைக்கும் விளைவிச்சால் பாருங்க. இப்ப நம்ம செயல்படுத்தப்படும் பரப்பளவுகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏ பிளஸ் பின்ற பரப்பளவு பி ஓய்வடைகிற வரைக்கும் சென்ற தூரம் சமன் இந்த சரிவக பரப்பளவு அதாவது பி பிளஸ் சி கீழே பி ரிட்டர்ன் வந்த தூரம் டின்ற பரப்பளவு. இது ரெண்டும் சமனாக இருக்கு. இப்ப பிக்கு பி கேன்சல் ஆகி போனா உங்களுக்கு வரப்போறது ஏ சமன் சி பிளஸ் டின்ற மாதிரி ஒரு பரப்பளவு. அப்ப ஏன்ற பரப்பளவு இவர், சி பிளஸ் டின்ற பரப்பளவு இவர். அப்ப இந்த ரெண்டு பரப்பளவுகளும் சமன்ற மாதிரி எடுத்துக்கொள்வோம். நான் இவருக்கு என்ன செய்ய போறேன், சி பிளஸ் டியோட இந்த பகுதி இயையும் கூட்டி விட்டுறேன். என்னோட அமைப்பு தான், கட்டாயம் இப்படித்தான் செய்யணும்ன்றது இல்ல, விருப்பமான மாதிரி செய்யலாம். ஆனா வித்தியாசமா யோசிக்க பழகினீங்களா இருந்தால் கணக்கு மேத்ஸ் படிக்கிற லேசா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும். வித்தியாசமா உங்களுக்கு தெரிஞ்ச அமைப்புகள், தெரிஞ்ச உருவங்கள், பரப்பளவுக்கான சமன்பாடுகள் அந்த மாதிரி எல்லாம் வித்தியாசமா யோசிச்சு கணக்கு செய்வீங்களா இருந்தால், கணக்கு ஏன் இப்படி அணுகலாம் இப்படி செய்யலான்ற மாதிரி யோசிப்பீங்களா இருந்தால் கணக்கு படிக்கிறது நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அப்ப இந்த ரெண்டு பரப்பளவும் இவருக்கு சமன். நான் இந்த சி பிளஸ் டியோட இந்த ஈய கூட்டுறேன். என்ன காரணம் பாருங்க, ஒரு பெரிய முக்கோணி உருவாகி வரும், ஏசா போச்சு. அதே மாதிரி அப்ப இங்கால நீங்க ஈய கூட்டினா இங்கால ஈய கூட்டணும். அப்ப ஏ பிளஸ் இ சமன் சி பிளஸ் டி பிளஸ் இ ஆக வரும். சி பிளஸ் டி பிளஸ் பெரிய முக்கோணி டிஇஜி ஆக வரும். சரிதானே? அதே மாதிரி இப்ப ஏயோட ஈய கூட்டினால் ஒரு பொருத்தம் இல்லாத உருவம் ஒன்று வருதுன்னா, பரப்பளவு தெரியாத உருவம் ஒன்று வரும், நேரடியாக கண்டுபிடிக்க இயலாத ஒரு உருவம். ஆனா பாருங்க, இந்த ஈன்ற பரப்பளவும் பீன்ற பரப்பளவும் ஒன்று கொண்டு சமனா இல்லையா? இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்று கொண்டு ஒருங்கிசைவான முக்கோணிகள். இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், ரெண்டுமே ஆல்பா தானே, ரெண்டுமே எல்லாமே ஆறுமுடுகள் பருமன்கள் சமனாக இருந்துச்சு. ஆகவே இவர் எஃப் ஆக இருந்தா இவர் அல்பா இருந்தா இவரும் அல்பா, இவர் அல்பாண்டா இவரும் அல்பா. அதே மாதிரி இவர் 30 கீழே இந்த நீளமும் 30 கீழே. ஆகவே இந்த ரெண்டு முக்கோணி ஈன்ற பரப்பும் பீன்ற பரப்பும் ஒன்று கொண்டு சமனாக வந்திருக்கு.
அப்ப க்கு பதிலாக நான் இங்க என்ன போட்டேன்னா பி என்று போட்டேன். யும் பியும் சமன்றதுனால நான் க்கு பதிலாக பி என்று போட்டேன். பங்கால சி பிளஸ் பி பிளஸ் ஈன்ற மாதிரி வரும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா பீன்ற பரப்பளவும் ஈன்ற பரப்பளவும் ஒன்றுக்கொன்று சமனாக வரும். இப்ப பரப்பளவு டக்குன்னு கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். முக்கோணி ஏ பிளஸ் பி இந்த பரப்பளவு கண்டுபிடிக்க எனக்கு உயரமும் தெரியும் அடியும் தெரியும், பிரச்சனை இல்லை. இந்த பெரிய முக்கோணி கண்டுபிடிக்கிறதாக இருந்தால் பாருங்க, உங்களுக்கு அடி தெரியும். இங்க இருந்து இங்க வரைக்கும் 30 கீழே, இவர் 10ன்றது தெரியும். எஃப் தான் கண்டுபிடிக்க போறோம். அது மாதிரி இந்த உயரம் தேவைப்படும். இந்த உயரம் பாருங்க 30ன்றது தெரியும். இந்த உயரம் உங்களுக்கு இப்போதைக்கு தெரியான்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனா கண்டுபிடிக்கலாம். இவரோட ஆறுமுடுகளோட பருமன் எஃப் ஆக இருக்குது. 10 செகண்ட் இயங்கி இருக்கிறார். ஆகவே எஃப் தர 10ன்றது அவர் அடைந்த இறுதி வேகமாக இருந்திருக்கு. இந்த நீளம் பாருங்க, 10F ஆக வரும். பருமன் 10F, எதிர் திசையிலன்றதுனால -10F போட்டுக்கொள்ளும். ரைட். அப்ப A பிளஸ் B என்ற பரப்பளவு உங்களுக்கு வரப்போகுது அரை தர 60 தர இந்த மொத்த நீளம் 60 கீழே. F தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப உங்களுக்கு தெரியா கணியங்கள் எல்லாமே F சார்பு, அதாவது நீங்க கண்டுபிடிக்க போற கணியங்கள் எல்லாமே சமன்பாட்டுல வர எல்லாருமே F சார்புல இருந்து கொண்டு F கண்டுபிடிச்சு போறோம். ஏதோ ஒரு தொடர்புக்கு அமைவா. அப்ப அரை தர 60 தர 60 கீழே Fன்றது A பிளஸ் B முக்கோணின் பரப்பளவு. அது யாருக்கு சமன்றால் இந்த முக்கோணத்தின் பரப்பளவுக்கு சமம். அரை தர மொத்தமாக இந்த நீளம் பாருங்க 10 பிளஸ் 30 கீழே. இந்த உயரம் 30 பிளஸ் 10 கீழே. பருமனை தானே பார்க்க போறோம். பருமனை தான் பார்க்க போறோம். இப்ப பருமனை பார்க்க போறமாக இருந்தால் இந்த உயரம் பிளஸ் இந்த உயரம்ன்றதா இந்த மொத்த நீளம். 30 பிளஸ் 10 கீழே F ஆக வரும். சமன்பாடு முழு சமன்பாடு Fல இருக்குது. F கண்டுபிடிக்கலாம். பார்ப்போம் சுருக்கி. இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல். மேல வரப்போறார். எனக்கு நினைக்கிற மாதிரி இதுல ஒரு 10 இதுல ஒரு 10 வெளியே எடுத்து விட்டுலாம். இங்க ஒரு 10 இங்க ஒரு 10. ஒரு 10க்கு இந்த 10 கேன்சல். அப்ப இதுல இருந்து இன்னொரு 10க்கு இன்னொரு 0 கேன்சல். 36 கீழ் F சமன் F பிளஸ் 3 கீழ் F தர அங்கால 3F பிளஸ் 1 கீழ் Fன்ற மாதிரி வரும். அப்ப F not equal to 0 எனக்கு ஷூரா தெரியும். F 0 தரவே சொல்லியிருந்தான். அப்ப இங்க ஒரு F வெட்டி விட்டுறலாம். ரைட். என்ன காரணம்னா F பெரிது 0 not equal to 0 அப்படியே சொல்லுவோம். F not equal to 0 அதனால வெட்டலாம். இல்லாட்டி வெட்டலாம். குறுக்கு பெருக்கினா பாருங்க, குறுக்கு பெருக்கி ஒழுங்குபடுத்தி எடுத்தார். 3F வர்க்கம் 9F 10F இங்க ஒரு 36F. சய 26F வரும். சக 3 வரும். கீழே 10F இங்க உயரம் 30 பிளஸ் 10 அதான் பிழை. இங்க ஒரு 10F இங்க ஒரு 0 கேன்சல். ரைட். ஓகே. 36 கீழ் F சமன் அங்கால F பிளஸ் 3 கீழ் F தர F பிளஸ் 3ன்ற மாதிரி வரும். F not equal to 0ன்றதுனால வெட்டி விட்டலாம். F not equal to 0. ஆகவே ரெண்டு பக்கம் நாங்க F கேன்சல் பண்ணி விட்டோம். 36 சமன் F சக 3 முழுவதின் வர்க்கம்ன்ற மாதிரி வரும். ஆகவே F சக 3 சமன் பிளஸ் ஓ மைனஸ் 6ன்ற மாதிரி வரும். ஆகவே Fக்கு வரக்கூடிய விடை பிளஸ் எடுத்தா பாருங்க 3 வரும், மைனஸ் எடுத்தா பாருங்க -9 வரும். F பெரிது 0ன்றதுனால F பெருமானம் 3ன்னு கடைசி ஆன்சர் எடுத்துக்கொள்ளலாம். இதான் உங்களுக்கு நிறுவ சொன்ன முதலாவது விஷயம். அதோட இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் தான், கட்டாயம் இப்படித்தான் போடணும்ன்றது இல்லை. இதை போட்டா பிழை போடுவாங்கலாம் இல்லை. எஃப்க்கு ஏற்கனவே அவங்க அளவு சொல்லிட்டாங்க மீட்டர் செகண்ட் -2. இங்க நீங்க எஃப்க்கு போடுற நேரம் திரும்ப 3 மீட்டர் செகண்ட் -2 போடக்கூடாது. அப்ப அழகு மாறிப்போம். மீட்டர் வர்க்கம் செகண்ட் -4 மாதிரி வந்து. அப்ப இங்க நீங்க எஃப் பருமன் மட்டும் தான் கொடுக்கணும். எஃப் பருமனை எவ்வளவு? எஃப்க்கு அவங்க ஏற்கனவே அளவு சொல்லிட்டாங்க மீட்டர் செகண்ட் -2 மாதிரி. அப்ப இங்க எஃப்க்கு நீங்க 3 பெருமானம் கொடுத்தாரு. அவங்க தந்த ஆறுமுடுகள் 3 மீட்டர் செகண்ட் -2 அதுவே வந்து. நீங்க எஃப் பெருமானம் மட்டும் தான் கொடுக்கணும். அழகையும் சேர்த்து கொடுக்கறது இல்லை. சாரி, ஒரே வரைபடத்தில் பரும்படியாக வரைக. ஓவிலிருந்து துணிக்கையில் சந்திக்கும் புள்ளியின் தூரம் இதனவும் காட்டு.
அப்ப எஃப் சமன் 3 காட்டியாச்சு. அடுத்து ஓவிலிருந்து ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளியின் தூரம் பாருங்க, பி இங்க இருந்து இங்க போய் திரும்ப ரிட்டர்ன் இங்க வரார், இங்க வரைக்கும் வரார். கியூன்றவர் இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் போறார். அப்ப ரெண்டு பேரும் சந்திக்கிற புள்ளிக்கான தூரம்ன்றது கியூ சென்ற தூரம். கியூ மொத்தமாக சென்ற தூரம் தான் எங்கட ரெண்டு பேரும் சந்திக்கிற தூரமாக இருந்திருக்கும். ஓவிலிருந்து உள்ள தூரமாக இருந்திருக்கு. இப்ப கியூ சென்ற மொத்த தூரம்ன்றது இந்த பி பிளஸ் சி சரிவகமாக இருக்கு. சந்திக்கும் புள்ளிக்கான தூரம் ஓவிலிருந்து சந்திக்கும் புள்ளிக்கான தூரம் சந்திக்கும் புள்ளிக்கான தூரம் சரிவகம் ICEF. சரிவகம் ICEF பரப்பளவாக இருக்கு. ரைட், அப்ப பரப்பளவு சமன்பாடு டைரக்டா போடலாம். எல்லா கணியங்களுமே தெரியும். இதை பத்தி நான் பெருசா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்ட் ஆன்சர் போட்டீங்கன்னா சார், இல்லாட்டி இப்படியும் செய்யலாம். இந்த மொத்த பரப்பளவுல இருந்து இந்த குட்டி முக்கோண பரப்பளவு கழிச்சு விட்டோம். சரிதானே? இந்த மொத்த பரப்பளவுல இருந்து இந்த குட்டி முக்கோணத்தின் பரப்பளவு கழிச்சு விட்டா உங்களுக்கு போன தூரத்துல இருந்து பி ரிட்டர்ன் வந்த தூரம் இதை கழிச்சு விட்டா உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுறது இந்த ஓவில் இருந்தாலும் தூரமாக இருந்தது. அப்படியும் செய்யலாம். ஒரு இன்னொரு விஷயம் நோட் பண்ணிக்கிறது தெரியா பாருங்க, இவர் 10 இருந்தால் எஃப் பெருமானம் 3 இருந்தால் இவர் 30 வருவார். அப்ப இந்த முக்கோணமும் இந்த முக்கோணம் ஒன்றுக்கொன்று ஒத்திசைவான முக்கோணிகள், அப்படின்னா ஒருங்கிசைவான முக்கோணிகள். ஆகவே இந்த பெரிய முக்கோணத்திலிருந்து நீங்க இந்த டீன்ற முக்கோணத்தை கழிக்கிறது உண்டுதான். இல்லாட்டி இந்த பெரிய முக்கோணத்துல இருந்து இந்த முக்கோணத்தை கழிச்சிட்டு பேலன்ஸ் இந்த பகுதியில பரப்பளவு காண்றது உண்டுதான். OIGA என்ற பரப்பளவு காண்றது உண்டுதான். இந்த ரெண்டு முக்கோணிகளும் ஒன்று கொண்டு ஒத்திசைவான முக்கோணி. இவர் 10 பாருங்க, இவரும் 10, 30 கீழ் 3 வரும். இவர் 30 பாருங்க, இவரும் 30. வச்சுங்களேன், ரெண்டுமே ஒரே முக்கோணிகள். ஆகவே இந்த மொத்த பரப்புல இருந்து இந்த முக்கோணியின் பரப்பளவு நீங்க கழிச்சிருந்தாலும் ஆன்சர் இருக்கு. ஏதோ ஒரு முறையில செய்யுங்க. எல்லா கணியங்களும் இப்ப தெரியும். ஆகவே அரை தர சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகைன்றது 30 கீழே 10 வரை வரும். 30 கீழ் எஃப்ன்றது 30 கீழ் 3 வரும். 10 + 10 20 வரும். சக இன்னொரு 10 வரும். இந்த செங்குத்து உயரம் 30 வரும். ஆகவே எல்லாம் சுருக்கி எடுத்தா பாருங்க, இங்க ஒரு 15, இங்க ஒரு 30, 450 மீட்டர் மாதிரி வரும். இந்த சரிவகம் ஏயின் பரப்பளவு இருக்கு, இந்த பகுதியின் பரப்பளவு இருக்கு. அதுவும் அரை தரம் சமாந்திர பக்கங்களின் கூட்டுத்தொகை 30 + 60 தர செங்குத்து உயரம்ன்றது இன்னொரு 10. 90 வரும், சுருக்கி விட்டா 45 வரும், 450 அப்படியும் இருக்கலாம். ஒவ்வொரு மாதிரி யோசிங்க. ஒரு கணக்கு வித்தியாசமான முறைகள்ல யோசிங்க. ஏன் இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சா என்ன பிழை, நான் தரவுகள் என்ன பிழை விட்டுறேன், அல்லது நான் மார்க் பண்றது என்ன பிழை விட்டுறேன், நான் எடுத்த முடிவுகள் என்ன பிழை இருக்குது. நீங்க பிழைகளை போக்கஸ் பண்ணி கூடுதலா படிப்பீங்களா இருந்தால் மேத்ஸ்ல நல்ல ஒரு நிலைக்கு வரலாம். நிறைய கணக்கு வித்தியாசமான முறைகளை விளங்க ஆரம்பிக்கும். சரியான மெத்தட மட்டும் பிடிக்காம இதை மட்டும் படிச்சு கொண்டு போகாம இதே கணக்கை இன்னொரு முறையில செய்ய இயலுமா, இந்த கிராஃபை பயன்படுத்தி இன்னும் லேசா எனக்கு செய்ய இயலுமா, ஒரு வித்தியாசமா யோசிக்க பழகுற நேரம் தான் உங்களுக்கு மேத்ஸ் தலைக்கப்பட ஆரம்பிக்கும், விளங்க ஆரம்பிக்கும். யோசிங்க. இது ஒரு மெத்தட் தான். இதை விட லேசான முறை உங்களுக்கும் மாட்டுப்படலாம். இன்னொரு கேள்வி, நாங்க டிஸ்கஸ் பண்ணி செய்யறதுனால இவ்வளவு டைம் எடுக்குதே தவிர இவ்வளவு கஷ்டமான கேள்வி ஒன்று செய்யலாம். சமாந்திர நேர்க்கரைகளும் அகலம் ஏயும் உள்ள ஓர் ஆறு ஒரு சீரான வேகம் யூடன் பாய்கின்றது. உருவில் காட்டியுள்ளவாறு கரைகளின் மீது ஏகமா பிகமா சி ஆகிய புள்ளிகள் ஏபி ஆனது கரைகளுக்கு செங்குத்தாகவும் பிசி சமன் 2 ஆகவும் இருக்கத்தக்கதாக உள்ளன. பிகமா கியூ ஆகிய இரு படகுகள் முறையே ஏகமா பி ஆகியவற்றில் அவற்றின் பயணங்களை ஒரே கணத்தில் ஆரம்பிக்கின்றன. படகு பி ஆனது நீர் தொடர்பாக ஒரு வேகம் 2√5u உடன் ஏசி திசையில் செல்கின்றது. படகு கியூ ஆனது நீர் தொடர்பாக ஒரு கதி வர்க்க மூலம் 2u உடன் புவி தொடர்பாக பிஏ திசையில் செல்கின்றது. நிறைய வித்தியாசமான தகவல் சொல்லியிருக்காங்க பாருங்க. பிகமா கியூ ஆகியவற்றின் இயக்கங்களுக்கான வேக நேர முக்கோணத்தை ஒரே வரைபடத்தில் வரைக புவி தொடர்பாக பியின் வேகத்தையும் புவி தொடர்பாக கியூவின் கதியையும் காணும். புவி தொடர்பாக பியின் வேகம் கேட்டிருக்குது. அப்ப ஆரம்பத்துல சொன்னது நீர் தொடர்பாக வேகம் 2√5 என்ன திசை, ஏசி திசை. அப்ப புவி தொடர்பாக அவருக்கு ஒரு வேகம் காணப்படும், அந்த வேகத்துக்கு ஒரு பருமன் காணப்படும், திசை காணப்படும் புவி தொடர்பாக.
நீந்திர வேகம் சொல்லப்படுறது எப்பயுமே நீர் சார்பான வேகம். அப்ப இங்க சொல்லப்படுறது பியின் இயக்கம் சொல்லப்பட்டது, விவரிக்கப்பட்ட இயக்கம் நீர் தொடர்பான இயக்கம். நீர் சார்பாக 2 √5 வேகத்தோடு ஏல இருந்து சீய பார்த்த மாதிரியே நீந்துறார். அப்ப ஆறும் பிடிச்ச அவர் அங்கால தள்ள சீல இருந்து வித்தியாசமான இடத்துல வந்து நின்று. அதான் அவர்கிட்ட பூமி சார்பான இயக்கமாக இருந்திருக்கு. வெளியே கரையில இருந்து பாக்குற ஆளுக்கு நீந்திட்டு வரதும் தெரியும். ஆறாவரை பிடிச்சு அங்கால தள்ளி இன்னொரு புள்ளியில சீய தவிர்த்து வேறொரு புள்ளியில கொண்டு நிப்பாடுறது தெரிஞ்சிருக்கு. ஆகவே பூமி சார்பானவருடைய இயக்கம் வேறொரு திசையில வரப்போகுது. அப்ப அந்த இயக்கம் என்னது, அதாவது அந்த வேகம் என்ன, பருமன் என்ன, திசை என்ன, பூமி சார்பான இயக்கத்தின் பருமன் திசை என்ன, முதலாவது கேள்வி. அடுத்தது கியூவின் இயக்க திசை தரப்பட்டிருக்கு. நீர் தொடர்பாக வர்க்கமூலம் 2u வேகத்தோட போகுதாம். அதாவது கியூ நீந்தக்கூடிய வேகம் நீர் சார்பான வேகம் வர்க்கமூலம் 2u. பூமி சார்பாக அவர் பில இருந்து ஏ வரைக்கும் போறாராம். பூமி சார்பாக அவர் பில இருந்து ஏ வரைக்கும் போறாரா இருந்தார் கரையில நின்று பாக்குற நபருக்கு கியூன்றவர் பில இருந்து ஏக்கு போறது விளங்கி இருக்கணும். அது புவி சார்பான இயக்கமாக இருந்திருக்கு. அல்லது கியூ நீந்தி முடிஞ்ச உடனே அவர் ஏல நிக்கணும். இப்ப பில இருந்து ஏ வரைக்கும் அவரோட புவி சார்பான இயக்கம் நடந்திருக்கு. அப்ப புவி சார்பான இயக்க திசை தெரியும் கியூ. கதியின் அதாவது வேகத்தின் பருமன்றது கதி. கியூவின் கதியை காணுங்கன்னு கேட்டாரு. கியூவின் பூமி சார்பான இயக்க திசை தெரியும், பருமன் என்னன்றதுதான் மறைமுகமான கேள்வி. விளங்குற விஷயங்கள் இருக்கா படத்துல மார்க் பண்ணி வச்சுக்கணும். ரெண்டு புள்ளிகள் நீர் பாயும் வேகம் சொல்லப்பட்டிருக்கிறது u. சார்பு வேகம் வீட்டுகிராஃப் எல்லாம் கட்டாயம் செய்ய பாருங்க, கஷ்டமா வாரதும் இல்ல, பெருசு யோசிக்கக்கூடிய மாதிரி தான் வரும். அகலம் ஏ, அகலம் ஏ, ஏல இருந்து சி வரைக்குமான நீளம் 2. ஆற்றின் அகலம் ஏ, சீன்ற புள்ளி இங்க அளவுக்கம் காணப்படுது. இந்த நீளம் 2a. நீளம் இவர் ஏ, இவர் 2a இருந்தா எனக்கு இந்த ஏசின்ற திசை tan தீட்டா போட்டு கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஏஎம்சியை இணைச்சி விட்டா இந்த கோணத்தை நான் தீட்டான்னு எடுத்தாரு tan தீட்டா சமன் 1/2 மாதிரி வரும். எனக்கு ஏசின்ற திசையும் தெரியும், பெரிய சிக்கல் இல்ல. பார்ப்போம். A, B ஆகியவற்றில் P, Q என்பன் A, B ஆகியவற்றில் ஒரே கணத்தில் இயக்கத்தை ஆரம்பிக்கும். இப்ப Pன்றவர் ஏல நிற்கிறார், Qன்றவர் Bல நிற்கிறார். ஆரம்பிக்கின்றன. படகு P ஆனது நீர் தொடர்பாக ஒரு வேகம் 2 வர்க்கமூலம் 5u. அப்ப நீர் தொடர்பாக படகு P, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய வேலை ஆர்ண்டா யாரை குறிக்கும், ஆரை குறிக்கும். அது மாதிரி பிக்யூல அவன் தந்ததானே, அதுக்கு நீங்க பேர் குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி ஈன்றது பூமியினை குறிக்கும், புவியினை குறிக்கும். அப்ப நீர் சார்பான இயக்கம் அவரோட வேகம் 2 வர்க்கமூலம் 5u சொல்லப்பட்டிருக்குது. திசை ஏசின்ற திசை. நான் ஏஎம்சியை வினைச்சிட்டு இந்த ஏசின்ற கோடு கிடையோட தீட்டா கோணம் எடுத்து, அப்ப இவரோட வேகத்தின் திசை கிடையோட தீட்டா கோணம் கீழ் நோக்கி வரும். ஏல இருந்து ஆரம்பிச்சு சியை நோக்கி நீந்துறார். ஏசி வழியை நீந்தி கொண்டு வர்றார். யாரு சார்பானது, ஆறு சார்பானது. கவனம். அப்ப இங்க நிக்கிற படகு சரியா சிய பார்த்த மாதிரி அப்படியே நீந்துற நேரம் ஆறாவரை பிடிச்ச அங்காலத்தால இந்த மாதிரி இடத்துல நின்றுருக்கும். அப்படிதானே, சிய பார்த்த மாதிரியே அவர் நீந்தி கொண்டு வருவார். ஆறுக்கு அங்கால ஒரு வேகம் காணப்படுது. அப்ப இவர் இங்க வர வர 6 வர அங்கால தள்ளி கொண்டே இருக்கு. 6 அங்கால தள்ள சிய பார்த்து நீந்தினவர் இங்க வந்து நின்றுப்பார். பிக்கும் சிக்கும் இடையில ஒரு இடத்துல வந்து நின்றுப்பார். ஏசியில் செல்கின்றது. படகு கியூ ஆனது நீர் தொடர்பாக கதி வர்க்கமூலம் 2u. அப்ப கியூவின் நீர் தொடர்பான கதியின் பருமன் தரப்பட்டிருக்கு, கதி தரப்பட்டிருக்கு. வர்க்கமூலம் 2u வேகத்தின் பருமன் தரப்பட்டிருக்கு. ஆனால் அவர் பூமி சார்பாக இயங்க வேண்டிய திசை கியூ ஈன்றது பி டு ஏ என்ற திசையாக இருக்கிறது. நிலைக்குத்தாக மேல் நோக்கி வரும். பூமி சார்பாக என்ன வேகத்தோடு இயங்குவார் தெரியும். பூமி சார்பாக என்ன வேகத்தோடு இயங்கியிருப்பாரு தெரியாது. ஆனால் என்ன திசையில இயங்குவார்னு தெரியும். பில இருந்து ஏக்கு போற மாதிரி இயங்கியிருப்பார். அப்ப பில இருந்து அவர் ஏக்கு போகணுமாக இருந்தால் அவர் படகினை இந்த மாதிரி ஒரு திசையில செலுத்திருக்கு. அப்ப இவர் இப்படி போக ஆறு இவர் இங்கால தள்ள ஏல போயிட்டு நிற்கும்.
ரைட். அப்ப நீர் சார்பாக அவர் இயங்க வேண்டிய திசை கிட்டத்தட்ட இப்படி ஒரு திசையில வந்திருக்கு. என்ன திசைன்றது தெரியா, ஆனா கிட்டத்தட்ட இப்படி ஒரு திசையை அவர் தெரிவு செஞ்சிருக்கு. சரியா பார்த்து நீந்திருந்தால் ஆறுமா ஒரு அங்கால தள்ள இங்க வந்து நின்று சரிதானே. ரைட். P, Q ஆகியவற்றின் இயக்கங்களுக்கான வேக முக்கோணிகளை ஒரே வரைபடத்தில் பரும்படியாக வரை. புவி தொடர்பாக P யின் வேகத்தையும் புவி தொடர்பாக Q யின் கதியையும் காண்க. ரைட். அப்ப சமன்பாடுல எடுக்கும் பாருங்க. முதல்ல நான் P க்கு சமன்பாடு எடுக்கும். ஒரே வரைபடத்தில் வரைய சொல்லும். ரெண்டுக்கும் முதல்ல சமன்பாடு எழுதிக்கும், படத்தை பிறகு வரை. VPEன்றது VPR plus VRE ஆக வரும். VPE திசை எனக்கு தெரியும், எந்த திசையிலும் போயிருக்கலாம், ஆனா வேகத்தின் பருமன் நான் R1 எடுக்கும். VPE எந்த திசையிலும் போயிருக்கலாம், எனக்கு திசை தெரியா. இப்ப RPன்ற மாதிரி விலகல் எடுத்துக்கணும். திசை தெரியா, RP. VPRன்றது தீட்டா கோணம் கீழ் நோக்கி 2 வர்க்கமூலம் 5 REன்றது கிடையாக இருக்கும். இந்த மாதிரி நான் VQEக்கு சமன்பாடு எழுதினால் QE திசை தெரியும். ரெண்டையும் ஒரே படத்துல வரைய போறோம். ஒரேடியா சமன்பாடு எழுதி VQR plus VREன்ற மாதிரி வரும். VQE திசை தெரியும், பருமன் தெரியாது. RQன்ற மாதிரி எடுத்து. VQRன்றது அவருடைய திசை தெரியா, பருமன் மட்டும் தான் தெரியும். REன்றது அதுல மாற்றம் இல்லை, இங்கால திசையில U ஆக வரும். சரிதானே. இப்ப இவங்க ரெண்டு பேரும் நான் ஒரே வரைபடத்தில் வரைய போறனாக இருந்தால் பாருங்க, இப்ப வட்டம் வரைகிற கேஸ் வந்து பொதுவா எல்லாருக்குமே குழப்பமான இடம் உண்டு. இந்த கேள்விக்கு வட்டம் வரைகிறதா இல்லையா, வரைய தேவையா, வரைஞ்சாதான் மார்க்ஸா, அப்படிலாம் நிறைய சிக்கல் இருக்கு. உண்மையில வட்டம் வரைகிறது கட்டாயம் இல்லை. வட்டம் வரைஞ்சு செய்யக்கூடிய கேள்விகளை நீங்க வரையாமலும் செய்யலாம். அது மாதிரி வட்டம் வரையணும்ன்ற கட்டாயம் எல்லா கேள்விக்கும் இல்லை. சில கேள்விகள் அமைப்போர் எடுக்கிறதுக்காக வட்டம் வரைஞ்சா லேசா இருக்கும், அவ்வளவுதான். நீங்க வட்டம் வரையாம முழு கணக்கையும் செஞ்சு முடிச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வட்டம் வரைகிற கேஸ் எப்போ வரும்னால் ஒட்காவிட பருமன் திசை மாறாம இருக்கு. உதாரணத்துக்கு இங்க U. காவி கூட்டுற விதி தெரியும் தானே. ரெண்டு காவிகளை கூட்டி ஒரு விளைவு எடுக்கணுமாக இருந்தால் இந்த காவியை வரையணும், இவர் முடிகிற இடத்துல அடுத்த காவியை வரையணும், ஆரம்ப புள்ளியை முடிவு புள்ளியை இணைக்கிறது எங்க விளைவு காவியாக வரப்போகுது. அப்ப இந்த ரெண்டே நான் ஒரே படத்துல வரைகிற நேரம் ஃபர்ஸ்டா நீங்க ரெண்டு முக்கோணிகள் ஒரே படத்துல வரையணுமாக இருந்தால், ரெண்டு காவி கூட்டல்கள் ஒரே படத்துல செய்யணுமாக இருந்தால் பொதுப்பக்கமாக ஒரு பருமன் திசை மாறாத காவி வரும். ரெண்டு முக்கோணிகள் ஒரே படத்துல வரையதாக இருந்தால் பொதுப்பக்கமாக ஒரு பருமன் திசை மாறாத காவி ஒன்று வந்திருக்கு. வட்டம் வரையணுமாக இருந்தால் ரெண்டாவது காவி, நீங்க கூற்று ரெண்டாவது காவியில பருமன் மாறாமல் இருக்கணும். பருமன் மாறாமல் திசை மட்டும் மாறி மாறி வரணும். உதாரணத்துக்கு இவர் இங்கால திசையில U சொல்லுவாங்க, இவரும் V இவரும் V, ஆனா ரெண்டு பேரும் திசைகள் வித்தியாசம். இவர் கிடையாகவோ இவர் நிலைக்குதா, இப்படி திசைகள் வித்தியாசம். அப்ப ஒரு காவிட பருமன் திசை மாறாம இருக்குது, மற்ற காவிட பருமன் மாறாம இருக்கு. இப்படி வர்ற நேரம் பாருங்க, முதல்ல U வரையணும். U வரைஞ்சு முடிச்ச இடத்துல நான் V வரையணும். எந்த திசையிலும் V வரையலாம். அப்படியான எந்த திசையில V வரைய போறோம்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வரைய போற ரெண்டு காவி கூட்டலுக்குமே பருமன் V தான். அப்படியான பருமன் V தான். அப்ப இங்க இருந்து V நீளம் உள்ள கோடு தான் வரைய போறோம். எந்த திசையில வரைய போறது தெரியா. அப்ப இப்ப நான் என்ன செய்ய போறேன், இங்க இருந்து VR உள்ள வட்டம் ஒன்று வரைஞ்சு இப்ப விலையுள்ள திசைகளை பயன்படுத்தினா, இப்ப விளைவு இப்படி வரணும்னு வச்சுக்கோமே. இப்ப விளைவுன்றது ஆரம்ப புள்ளியையும் வரைஞ்சு முடிச்ச புள்ளியையும் இணைக்கிறது. இப்ப விளைவில் இப்படி வரணும் என்றால் இப்ப நான் இங்க இருந்து இப்படி ஒரு கோடு இணைச்சு விட்டா இதுல நீளம் V ஆக வரும். இப்ப Vன்ற பருமன் மாறாமல் திசை மட்டும் மாறி மாறி வருமாக இருந்தால் முதலாவது V இப்படி வரும், ரெண்டாவது V பருமன் மாறாம வருது, திசை மாறி மாறி வருமா இருந்தால் இப்ப எனக்கு வட்டம் வரைகிற கேசஸ் வரும். எல்லாத்துக்கும் நீங்க வட்டம் வரைய கட்டாயம் இல்லை. இப்ப இதே கணக்கு நீங்க வட்டம் வரையாமலும் செய்யலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வட்டமே இல்லாமல் விளைவின் திசையை தெரிவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி V ஒன்று தெரிவு செய்யலாம். அடுத்த விளைவின் திசையை தெரிவு செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு V தெரிவு செய்யலாம். வட்டம் வரைகிறது எங்கேயுமே கட்டாயம் இல்லை. தேவைப்பட்டா மட்டும் வரைங்க. உங்களோட முக்கோணிகள் சரியா இருந்தால் தாராளமா போதும். இங்க பாருங்க, பேசிக்கா சொல்றதா இருந்தா இவருக்கு நீங்க வட்டம் வரையணுமான்னு கேட்டால் தேவை வரைய தேவைப்படாது. இது வரைஞ்சாலும் பிள்ளை வரைஞ்சும் செய்யலாம், ஆனா வரைய தேவை. பாருங்க இங்க பாருங்க, Uன்றது பருமன் திசை மாறாத ஒரு கணி. ஆனா இங்க காவிட பருமனும் மாறுது, திசையும் மாறுது. ரெண்டாவது கூட்டப்படுற காவிட பருமனும் மாறுது, திசையும் மாறுது. அப்ப இவருக்கு நீங்க வட்டம் வரைய வேண்டிய தேவை இல்லை. இப்ப நீங்க இந்த ரெண்டு காவியம் கூட்ட போறீங்க, இந்த ரெண்டு கோணையும் ஒரே படத்துல வரைய போறீங்க. உங்களோட பொதுப்பக்கம் பருமன் திசை மாறாத காவி. யாரும் இருக்கலாம். சில நேரம் இவரும் பருமன் திசை மாறாத காவியா வரும். இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆளா இருந்திருப்பாங்க.
யாரும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நீங்க உங்க சமன்பாட்டுல யாரை எல்ஹெச்எஸ் பக்கம் வைக்கிறீங்க, அதுக்கேத்த மாதிரி சமன்பாடு இருந்தா போதும். யாரையும் நீங்க எல்ஹெச்எஸ் பக்கம் வச்சுக்கொண்டு அதுக்கேத்த மாதிரி சமன்பாடு அங்கால ஆர்ஹெச்எஸ் இருந்தா போதும். ரைட், இவரைத்தான் இங்கால வைக்கணும், மாறி வச்சா பிழை அப்படின்ட்டும் இல்லை. யாரையும் வைக்கலாம். நான் விபிஇ இங்கால பக்கம் எடுத்திருக்கேன், உங்களுக்கு விருப்பம்னா விபிஆர் அங்கால பக்கம் வச்சுட்டு அதுக்கேத்த மாதிரி சமன்பாடை இங்கால நீங்க எழுதி கொண்டு இருக்கலாம். எல்லாம் ஒன்றுதான். ரைட், அப்ப இவங்க ரெண்டு பேருக்கு நான் வேக முக்கோணி வரைகிற நேரம் u ஒரு பொது பக்கம், u இப்படி வரும். u இப்படி வர்ற 2√5 uன்றது தீட்டா கோணத்தில் இப்படி வரணும். இப்ப உங்களுக்கு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று வரும், செஞ்சு பார்த்திருந்தீங்கன்னா வந்துருக்கு. இப்ப இங்க இருந்து நீங்க தீட்டா கோணத்துல 2√5 u நீளமுள்ள கோடு வரைய போறீங்க. அந்த கோட்டினை இங்க நிப்பாட்டுறதா, இதுக்கு நேரா நிப்பாட்டுறதா, இல்லாட்டி இங்க வரைக்குமே இழுக்கிறதா அப்படின்ற ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று வரும். கவனமா பாருங்க. 2√5 u, 2√5 u இது 2a ஆக இருந்தால், இது a ஆக இருந்தால், பைத்தகரஸ் தேற்றத்தின் படி இந்த AC என்ற நீளம் வர்க்கமூலம் 5a ஆக வரும் இல்லையா? ரைட், அப்ப இந்த முக்கோணத்தின் படி கவனமா பாருங்க. 2√5 என்ற கோடு நான் இங்க வரைக்கும் நிப்பாட்டியிருந்தால், 2√5 uன்ற கோடு நான் இங்க நிப்பாட்டியிருந்தால் இந்த கோணம் தீட்டாவாக இருந்திருக்கும், அப்படிதானே? அப்ப இங்க இருந்து வரையப்படுற இந்த செங்குத்து நீளம், இந்த செங்குத்தின் இந்த அடியின் நீளம், இந்த நீளம் பாருங்க 2√5 cos தீட்டான்னு வரும். இப்ப 2√5 cos தீட்டான்றது இந்த முக்கோணத்தின் படி பாருங்க 2√5 u cos தீட்டான்னு சொல்லப்படுறது. cos தீட்டாவுக்கு பாருங்க 2a இன் கீழ் வர்க்கம் மூலம் 5ன்னு போடணும். 2√5 u ஆனா cos தீட்டாக்கு பதிலாக நான் 2 கீழ் 5ன்னு போட்டால், 2 கீழ் வர்க்கம் மூலம் 5ன்னு போட்டால் பாருங்க 4u வரும். விளைஞ்சு. அப்ப இங்க இருந்து மடிச்சு விட்டுற நேரம் உருவாகிற இந்த நீளம் 4u வரணுமாக இருந்தால் கட்டாயம் இந்த கோடு இங்க வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கணுமா இல்லையா? வர்க்கமூலம் 5 cos தீட்டான்றது 2a சமனாக இருந்திருக்கு. அப்ப வர்க்கமூலம் 5 cos தீட்டான்றது 2க்கு சமனாக இருந்தால் 2u தர 2 4u ஆக வரும் பாருங்க. 4uன்ற நேரம் அப்ப இங்க இருந்து வரையப்படுற செங்குத்து நீளம், செங்குத்தின் இந்த நீளம் உனக்கு 4u வரணுமாக இருந்தால் இங்க இருந்து இங்க வரைக்கும் u தான். இப்ப 4u வரணுமா இருந்தா இந்த கோடு இங்க வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கணும், கீழே வரைக்குமே நீட்டப்பட்டிருக்கணும். அப்ப மடிச்சு விட்டா u-வை விட பெரிய ஒரு நீளம் 4u வரும். ரைட், இதெல்லாம் நீங்க பார்த்து தான் வரையணும் கட்டாயம். ரைட், ஆகவே u-வை இப்படி வரையவும், தீட்டா கோணத்தில் 2√5 u வரைய போறோம். இப்ப மடிச்சு விட்டா வருது 2√5 u cos தீட்டா. √5 cos தீட்டானது 2a, மடிச்சு விட்டா அப்ப 2u தர 2 4u வந்துருக்கு. இப்ப இவரு இங்க வரைக்கும் நீட்டப்பட்டிருக்கு, கொஞ்சம் பெரிய கூடாக வந்திருக்கு. மடிச்சு விட்டா வாரது இந்த நீளத்தை விட பெரிய நீளமாக வந்திருக்கு, யூவின் நீளத்தை விட பெரிய நீளமாக வந்திருக்கு. அதான் முக்கியம். இவர் தீட்டா, இது 2√5 யூன்ற மாதிரி வரும். அவங்களோட விலையுள் முதலாவது RPன்றது இங்க இருந்து இங்க வரைக்குமான கோடு. RP தேவைப்பட்ட எனக்கு பருமன் திசையெல்லாம் கண்டுகொள்ளலாம், இப்போதைக்கு அப்படியே வச்சுக்கொள்ளும். அப்ப இந்த முக்கோணி வரைஞ்சாச்சு. ரெண்டாவது பாருங்க u வரைஞ்சு, ஒரு காவி வரைஞ்சிட்டோம். அவரோட வர்க்க மூலம் 2u கூட்டி வர விலையுள் நிலைக்குத்தாக மேல் நோக்கி வர. அப்ப நாங்க விலையுள் வரைகிறது வரைய ஆரம்பிச்ச புள்ளியில u வரைஞ்சிட்டோம். வர்க்க மூலம் 2u வரைய எனக்கு விலையுள் நிலைக்குத்தாக வரணுமா இருந்தால் கட்டாயம் 2u இப்படி ஒரு திசையில வந்திருக்கணுமா இல்லையா? உங்களோட ரெண்டாவது RQன்ற விலையுள் இப்படி வந்திருக்கேன். இங்க இருந்து அப்படி நிலைக்குத்தாக வந்திருக்கேன். RQ உங்களோட அடுத்த காவி, அதாவது வர்க்க மூலம் 2uன்றது இப்படி வந்து இது ஒரு செங்கோண முக்கோணி. இவர் u, இவர் வர்க்க மூலம் 2u வந்த டைரக்டா சொல்லலாம், இது 45 வாகை வரும். cos alpha சமன் u வின் கீழ் வர்க்க மூலம் 2u, 1 கீழ் வர்க்க மூலம் 2 மாதிரி வரும். இவர் 45 வாகையாக இருந்திருப்பார், இவர் 45 வாகையா இருந்தா இவர் செங்கோணம், இவரும் 45 தான். அப்ப RQ பெருமானம் டைரக்டா சொல்றது. RQன்றதை நாங்க யாருன்னு எடுத்திருக்கிறோம், பூமி சார்பாக q வின் வேகத்தின் பருமன், அதாவது VQE இன் கதி
சமன் ஆர் கியூ. முக்கோணிகளை கணக்கா பேர் வைப்போம். வச்சுட்டாங்கன்னா பி கியூ வச்சுட்டாங்க. நாங்க ஆர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஆர் எஸ் இங்கால யூன்ற மாதிரி வைப்போம். முக்கோணி ஆர் எஸ் டி இரு சமபக்க செங்கோண முக்கோணி. ஆகவே ஆர் கியூட பெருமானம் யூவாக வரும். இப்ப பூமி சார்பாக கியூவின் கதி, பூமி சார்பாக கியூவின் கதி அல்லது வேகத்தின் பருமன் யூவாக இருந்தது. அடுத்து பூமி சார்பாக பியின் கதியும் கேட்டுருந்துச்சு. இந்த ஆர் பியிட பெருமானம் கேட்டுருந்துச்சு. ஆர் பியை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் பாருங்க. ஆர் பியை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்ச தரவுகள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் 2 வர்க்க மூலம் யூன்றது தெரியும், இது தீட்டான்றது தெரியும், தீட்டாம் யாருன்றது தெரியும், இது யூன்றது தெரியும். இதுக்கேற்ற மாதிரி நீங்க ஆர் பீட பெருமானம் கண்டுபிடிக்கிறதா ஒருவேளை ஒன்றுமே செய்யல நீங்க ஃபர்ஸ்ட் விதியை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் விதியை பயன்படுத்தினால் பாருங்க உங்களுக்கு இந்த கோணம் தெரியும் தீட்டா. ரைட், அப்ப இந்த கோணத்தை நீங்க ஃபர்ஸ்ட் விதி போட்டீங்களா இருந்தால் இந்த பக்கம் தெரியும், இந்த பக்கம் தெரியும், எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சு கொள்ளலாம். ஒன்றுமே செய்ய இயலாத நிலைமை. முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் விதி சைன் இதெல்லாம் பயன்படுத்தாம அமைப்புகளை பயன்படுத்த பாருங்க. அதுக்குதான் அதான் மிச்சம் நல்ல யோசிக்கிற முறைகள் வித்தியாசப்படும். ரைட், அப்ப அமைப்புகளை பயன்படுத்தி என்ன செய்ய இயலாமலே போகுமாக இருந்தால் நீங்க ஃபர்ஸ்ட் விதி சைன் விதி அப்படியே விதிகளை பயன்படுத்தி செய்யலாம். இல்லாட்டி முடிஞ்ச அளவுக்கு அமைப்புகள் எடுத்து செய்ய இயலுமான்னு பாருங்க. செங்குத்து நீளங்கள் எடுங்க, செங்குத்துகள் வரைஞ்சு பாருங்க. அப்படி எடுத்து உங்களுக்கு இந்த ஆர்பியிட பெருமானம் கண்டுபிடிக்கிற மாதிரி யோசிக்கும். இப்ப நாங்க ஆர்பியை கண்டுபிடிக்க சின்ன அமைப்பு கொண்டு செய்வோம். இந்த கோட்டு நீட் எஸ்ஆர்ன்ற கோட்டை இங்க வரைக்கும் இப்படியே நீட்டி இங்க இருந்து ஒரு செங்குத்தொண்டு வரை நீங்க செய்யற அமைப்புகள் எல்லாம் டாட்டட் லைன்ஸ்ல இருக்கணும். உங்களோட காவி முக்கோணி மட்டும்தான், வேக முக்கோணி மட்டும்தான் டார்க் லைன்ல இருக்கு. வேற எதையுமே நீங்க டார்க் லைன் பண்ணி வைக்கிறது. சரி, அப்ப இந்த கோட்டை இப்படியே நீட்டி இங்க இருந்து ஒரு செங்குத்தொண்டு வரை. அப்ப இவர் 2 வர்க்க மூலம் 5 யூ ஆக இருந்தால் இவர் 2 வர்க்க மூலம் 5 யூ சைன் தீட்டான்னு வரும். வர்க்க மூலம் 5 சைன் தீட்டானது ஒன்றன, இது வர்க்க மூலம் 5. அப்ப சைன் தீட்டானது இந்த பக்கமாக இருந்தது, ஏபின்ற பக்கமாக இருந்தது. இப்ப 2 வர்க்க மூலம் 5 சைன் தீட்டான்றது வர்க்க மூலம் 5 சைன் தீட்டா ஒன்றுன்றதுனால இது 2 யூ ஆக வரும். இங்க இருந்து இங்க வரைக்குமான நீ 2 வர்க்க மூலம் 5 காஸ் தீட்டா, வர்க்க மூலம் 5 காஸ் தீட்டானது 2. ரைட், 2. அப்ப 2 தர 2 4 யூ, இங்க இருந்து இங்க வரைக்கும் 4 யூ. அப்ப இது யூ ஆக இருந்தா இந்த நீளம் 3 யூ ஆக வரும் இங்க இருந்து இங்க வரைக்கும். ஆகவே ஆர்பியிட பருமன் நமக்கு எடுக்கலாம். ஒரு செங்கோண முக்கோணி தானே. 2 யூ முழுவதின் வர்க்கம் சக 3 யூ முழுவதின் வர்க்கம் இதுனா முழுவதின் வர்க்க மூலம் 4 4 9 13 வர்க்க மூலம் 13 யூன்ற மாதிரி திசை. பியின் திசைக்கு நான் இந்த கோணத்தை அல்பாண்டு வைக்கிறேன். பியின் திசை இந்த திசையில வர்க்க மூலம் அல்பாண்டு வச்சுக்கோம். ஆகவே tan அல்பா சமன் எனக்கு சொல்லலாம் 2 கீழ் 3ன்ற மாதிரி. அல்பாட பெருமானம் tan இன்வர்ஸ் 2 கீழ் 3. பியின் வேகம் கேட்டிருந்தா நீங்க எழுதி காட்டணும் அழகா. விபிஇன்றது வரப்போகுது இடையுடன் அல்பா கோணம் கீழ் நோக்கி, இடையுடன் அல்பா கோணம் கீழ் நோக்கி வர்க்க மூலம் 13 யூன்ற வேகமாக. சின்ன விஷயம். அடுத்த பகுதி வேகத்தின் திசையையும் புவி தொடர்பாக பியின் வேகத்தையும் புவி தொடர்பாக கியூவின் கதியையும் காண்க. ரெண்டும் சரி. அத்துடன் கியூ தொடர்பாக பியின் வேகத்தின் திசையையும் இதிலிருந்து பிக்கும் கியூக்கும் இடையில மிக குறுகிய தூரத்தையும் காணும். இப்ப கியூ தொடர்பாக பியின் வேகத்தை பத்தி கிடைக்கும். கியூ தொடர்பாக பியின் வேகம் கியூவை நிப்பாட்டி வச்சு யோசிக்கிறோம். கியூ தொடர்பாக பியின் இயக்க பாதை ஆறு சார்பாக இவர் அல்பா கோணம் இப்படி வருவார். ஆறு சார்பாக அல்பா கோணம் கீழ் நோக்கி வந்திருப்பார். அதே நேரம் பூமி சார்பாக வேறொரு திசையில வந்திருப்பார். இப்ப நான் இவரை நிப்பாட்டி வச்சு யோசிச்சால், அதாவது கியூவை நிப்பாட்டி வச்சு யோசிச்சால், கியூ சார்பான இயக்கத்தை கருதினால் பியின் இயக்கம் எப்படி வந்திருக்கும். கியூ சார்பான இயக்கம்ன்றது அல்லது கியூ தொடர்பான இயக்கம் சொல்லப்படுறது. கியூவை நிப்பாட்டினால் பீர வேகம் என்னவாக இருந்திருக்கு. பூமி சார்பான காரின் வேகம் சொல்லப்பட்டது. பூமிக்கு ஒரு வேகம் காணப்படுது, காருக்கு ஒரு வேகம் காணப்படுது.
பூமியை நிப்பாட்டி வச்சால் காருக்கு இவ்வளவு வேகம், அதான் பூமி சார்பான வேகம். அது மாதிரி Q சார்பான P வேகம் சொல்லப்படுது, Q நிப்பாட்டி வச்சால் P இன் வேகம். Q சார்பான P இன் வேகத்துக்கு நான் சமன்பாடு இப்படி எழுதுறேன். நான் இப்படி எழுதுறேன், விளங்குதான்னு பாருங்க. Q சார்பான P இன் வேகத்துக்கு ரெண்டு மாதிரி சமன்பாடு எழுதுறேன். இப்ப Q சார்பான R இன் வேகம் தெரியும், Q சார்பான அதாவது VPR தெரியும், RQ தெரியும். VPR தெரியும், VQR தெரியும். அப்ப இது சார்பாக எனக்கு ஒரு சமன்பாடு எழுதியிருக்கலாம். ஆனா எனக்கு நினைக்கிறது என்னென்றால் VPQக்கு பதிலாக நான் பூமி சார்பாக எழுதுறேன். இப்படி ஒரு சமன்பாடு எழுதுறேன். VPE plus VEQன்ற மாதிரி எழுது. VPE plus VEQன்ற மாதிரி இப்படி சமன்பாடு எழுதி பார்ப்போம் என்ன நடக்குது. இப்படி எழுதினா பாருங்க, VPEன்றது விருப்பமான மாதிரி நடுவில் உள்ள இலக்கம் போட்டுக்கலாம் தானே. இங்க நீங்க ஆர் போட்டாலும் சரி, இ போட்டாலும் சரி. ஒரு காரணமா தான் இ போட்டுறேன். இ போட்டா பாருங்க, VPEன்றது கண்டுபிடிச்சேன். வரைக்கும் கிடையுடன் அல்பா கோணம் கீழ் நோக்கி வர்க்கமூலம் 13. அது மாதிரி EQன்றது Q இட திசை மேல் நோக்கி தரப்பட்டிருக்கு. அப்ப கீழ் நோக்கி EQன்றது RQ என U ஆக வரும். இப்ப கவனமா பாருங்க, நான் திரும்ப ஒரு முக்கோணி வரையாமல் திரும்ப ஒரு முக்கோணி சிம்பிளா வரைய போறேன். ஆனா இதே முக்கோணத்தை வச்சு ஒரு முடிவு சொல்ல போறேன். இப்ப இந்த காவியையும் அதாவது RQவையும் கீழ் நோக்கின RQவையும் கிடையுடன் அல்பா கோணத்தில் காணப்படுற RPயையும் கூட்டினால் எங்களுக்கு VPQ வரும். அதாவது இதான கூட RQ, இதான கூட RP. அவங்க ரெண்டு பேரையும் கூட்டி எனக்கு விலையுள் VPQ வரணுமாக இருந்தால் TRஐயும் RUவையும் கூட்டினா எனக்கு TUன்றது அந்த VPQ ஆக வரும்ன்றது விளங்குதா இல்லையா? RQன்றது இவர். இப்ப RQ கீழ் நோக்கி வரணுமாக இருந்தால் பருமன் மாறாதானே, இப்ப திசையை மாத்தி விட்டுலாம். TRன்றது அவரோட கீழ் நோக்கின U ஆக இருந்திருக்கு. அவரோட கிடையோட அல்பா கோணத்தில் வர RPய கூட்ட போறோம். அதான் இந்த RP. அப்ப இங்க இருந்து இங்க வர கீழ் நோக்கின Uவையும் இந்த RPயையும் கூட்டி வரதான் VPQ ஆக இருக்கு. இந்த TUன்றதான் ஒரு விளைவுலாகும். ஆகவே முக்கோணி TRUவில் இதை மார்க் பண்ணிட்டு எதுக்கும் இன்னொரு முக்கோணி வரைஞ்சு காட்டுங்க. இல்ல அதுக்கு சில நேரம் தனி முக்கோணி வரையறதுக்கு மார்க்ஸ் கொடுத்திருப்பான். நான் இவரை இணைச்சு விட்டால் நான் சொல்றேன், இந்த TUன்ற கோடு தான் உங்களோட VPQ ஆக வரும். இது U, அதாவது இது V, இது RQ, கீழ் நோக்கின RQ, இது RP. ரெண்டையும் கூட்டி வாரது VP. இது VP, இது VQ. ரெண்டையும் கூட்டி வாரது VPQ ஆக இருந்தது. சரிதானே? இப்ப இந்த VPQ நீளம் தெரியுமாக இருந்தால் Q சார்பான வேகத்தின் திசை தெரியும். திசை மட்டும் பருமன் கேட்டு திசையையும் Q தொடர்பா P திசை. இந்த திசை மட்டும் தான் கேள்வின்றதுனால நான் எல்லாத்தையும் பருமனை கண்டுபிடிக்க போறத திசையை கண்டுபிடிக்க என்ன செய்யலாம் யோசிங்க. திரும்பவும் இப்போ செங்குத்தோடு வரையும். இங்க இருந்து இங்க வரைக்கும் இப்படி நீட்டு. அது இப்படி செய்வோமே. இங்கால பக்கம் நீட்டு, இங்கால பக்கம் நீட்டி இங்க இருந்து ஒரு செங்குத்தோடு வரையும். வரைஞ்சா பாருங்க, எனக்கு தெரியும் இந்த நீளம் RP. இந்த நீளம் RP, இந்த நீளம் RQ. ஆகவே இந்த நீளம் VPQன்றது தெரியும். இவர் அல்பா, இவர் நீட்டப்பட்ட கோடு. அப்ப இந்த கோணம் அல்பாவாக வரும். சரி, கவனமா பாருங்க. இது யூவாக இருந்தால், இது அல்பாவாக இருந்தால் எனக்கு அல்பாவோட பெருமானம் தெரியும். இந்த நீளம் U cos அல்பா தான். இவர் RQ ஆக இருந்தால், அதாவது இந்த மொத்த நீளத்தை சொல்றேன். இந்த மொத்த நீளம் என்ன வரும்? U cos அல்பான்னு வந்திருக்கு. இல்ல இருங்க வரேன். இந்த மொத்த கோணம் அல்பா வரும். இந்த மொத்த கோணம் அல்பா இருந்தா மாறி சொல்லிட்டோம். இந்த முக்கோணி சார்பா பாருங்க, இவர் RQ இருந்தா இவர் RQ sin அல்பான்னு வருவார்.
அது மாதிரி இந்த நீளம் RQ cos ஆல்பான்னு வரும். சரி, எனக்கு ஆல்பாட பெருமானம் தெரியும் யாருன்றது. ரைட், ஆல்பாட பெருமானம் இவர். அல்லது இங்குதான் ஆல்பா இருக்குது. அப்ப cos ஆல்பான்றது 3u வின் கீழ் RP ஆக வரும். அப்ப RP தெரியும். RP cos ஆல்பான்றது 3u ஆக வரும். சரிதானே? இந்த கோணத்தை தீட்டான்னு எடுக்கும். தீட்டால ஒரு பீட்டான்னு எடுக்குமே. RPயோட அமைக்கிற கோணம். செய்யலாம் கொஞ்சம் அமைப்பு இருக்காம இப்படி செய்வோம். இந்த அமைப்பை விட்டுருவோம். VPக்கு அவர் கிடையோட அமைக்கிற கோணம் எவ்வளவு தெரிஞ்சா போதும் தானே. இப்படி செய்யும். ஆனா இங்கால பக்கம் இவர் நீட் இப்படி நீக்கி இந்த கோட்டை இங்க வரைக்கும் அப்படி நீட்டி செங்குத்தாக ஒரு நீளம் கொண்டு எடுக்கிறது. இந்த கோணத்தை பீட்டான்னு எடுக்கிறேன். சரி, அதாவது கிடையோட அவர் நீந்திர கோணம், கிடையோட நீந்திர கோணம் பீட்டான்னு எடுக்கணும். இப்ப பீட்டான்னு எடுத்தா பாருங்க, உங்களுக்கு இந்த நீளம்ன்றது இந்த நீளத்துக்கு சமனாக வரும். டான் பீட்டா ஒரு கோவை எடுக்கலாம். இந்த மொத்த நீளத்தின் கீழ் இந்த நீளம் அப்படிதானே. டான் பீட்டாக்கான கோவை SPUV என்று வைப்போம். முக்கோணி PUV-ல டான் பீட்டான்னு சொல்லப்பட்டது VU-வின் கீழ் TV ஆக வரும். TVன்ற நீளம் இந்த நீளத்து 3U சமனாக இருந்தது. அது மாதிரி VUன்ற நீளம் பாருங்க, RP sin ஆல்பா பிளஸ் ஒரு RQ சமனாக இருந்தது. இப்ப பீட்டாட பெருமானம் டைரக்டா கண்டுபிடிக்கலாம். டான் பீட்டாட பெருமானம் எழுதி கொள்ளலாம். என்னென்று வரும்? TU-வின் கீழ் BTன்ற மாதிரி. இப்ப TUன்ற நீளம் 2U பிளஸ் RQ வரும். RQ இப்போ எழுதி வச்சுக் கொள்வோம். BTன்ற நீளம் 3U ஆக வரும். ரைட், ஆகவே 2U சக RQன்றது U கீழ் ஒரு 3U மொத்தமாக 1 வரும். பீட்டாட பெருமானம் 5/4 வரும். பீட்டாட பெருமானம் 5/4 வரப்போகுது. இப்ப கவனமா பாருங்க, Q நிப்பாட்டி வச்சால் P இயக்க பாதை கிடையோட 45 பாகை கீழ் நோக்கி வரப்போகுது. கிடையோட 45 பாகை கீழ் நோக்கி வரப்போகுது. இப்ப கிடையோட 45 பாகை கீழ் நோக்கின்னு சொல்லப்படுறது இந்த AC கோட்டுக்கு மேலால வருமா கீழால வருமா, அதையும் கொஞ்சம் கவனமா யோசிச்சு கொள்ள பாருங்க. இவர் தீட்டா வரத இந்த கோணமும் தீட்டா. இப்ப டான் தீட்டாட பெருமானம் 1 கீழ் 2 கீழ் 3. சாரி, டான் தீட்டா 1 கீழ் 2 எப்படிதானே நாங்க மார்க் பண்ணல நினைக்கிறேன். ரைட், டான் தீட்டாட பெருமானம் 1 கீழ் 2. டான் பீட்டாட பெருமானம் இந்த கோணம் பீட்டா, அதாவது விளையுள் கோணம் டான் பீட்டாட பெருமானம் ஒன்றாக இருந்தால், அல்லது பீட்டாட பெருமானம் 5/4 ஆக இருந்தால் டான் பீட்டா சமன் 1 வரும். டான் தீட்டாவை விட டான் பீட்டா பெருசா இல்லையா? எங்களுக்கு டான் தீட்டா விட டான் பீட்டா பெருசுன்னு வருது. அப்ப தீட்டான்ற கோணத்தை விட பீட்டான்ற கோணம் கட்டாயம் பெருசானது இருக்கணுமா இல்லையா? 0ல இருந்து 90 பாகை வரை கோணம் கூட 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 டான் பெருமானம் கூடிக்கொண்டே வரும். அப்ப டான் தீட்டாவை விட டான் பீட்டா பெருசா இருந்தால், ஹாஃபை விட 1 பெருசா இருந்தால் கட்டாயம் பீட்டான்றது தீட்டாவோட பெருசா இருந்திருக்கேன். இப்ப இவரோட விளைவு திசை Q1 நிப்பாட்டி வச்சால் P விளைவு திசை தீட்டாவை விட பெருசா வரணும். கட்டாயம் இந்த ஏசிக்கு உள்ளால வந்திருக்கு, ஏசியை தாண்டி வந்திருக்கு. இவரோட விளைவு பாதை இப்படி வரும். இந்த மாதிரி ஏசி கோடு உள்ளால வந்திருக்கு. அதான் இங்க முக்கியமான பாயிண்ட். இந்த மொத்த கோணம் 5/4 ஆக இருக்கு. சரி, இப்ப Pக்கும் Qக்கும் இடைப்பட்ட மிக குறுகிய தூரம். இப்ப மிக குறுகிய தூரம் காண உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் நிப்பாடி வச்சு யோசிக்கிறேன், 2 பேருக்குமான. இவர் நின்றிருந்தால் இவருடைய இயக்க பாதை இப்படி வந்திருக்கு. என்ன வேகத்துல வந்திருப்பாருன்னா VPQன்ற வேகத்துல வந்திருப்பார். இந்த VPQன்றது உண்மையான வேகமானு கேட்டா இல்ல. Pக்கு பூமி சார்பாக ஒரு வேகம் காணப்படுது, R சார்பாக வேறொரு வேகம் காணப்படுது, Q சார்பாக இந்த வேகம் காணப்படுது. ஏன்னா யாரு சார்பான்றதை பொறுத்து ஒவ்வொரு வேகம் மாறி. Q நிப்பாட்டி வச்சால் அவருடைய இயக்க திசை 5/4 கோணத்துல ஒரு VPQன்ற வேகமாக இருந்திருக்கும். பருமன் கேட்கல, அப்ப நாங்க காண வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இவர் இங்கே நிக்கிற நேரம் Pன்றவர் இங்க இருந்து இந்த பாதை வழி அசைஞ்சு கொண்டு வந்திருப்பார். 2 பேருக்குமான மிக குறுகிய தூரம்ன்றது இங்க இருந்து வரையப்படுற செங்குத்து தூரம் இல்லையா? மற்ற எல்லா தூரங்களும் பாருங்க இதை விட கூடவாத்தான் வந்திருக்கு. இப்ப மிக குறுகிய தூரம் இந்த புள்ளியில இருந்து இந்த பாதைக்கு வரையப்படுற செங்குத்து தூரம். அப்ப இவர் 45 பாகையா இருந்தா இவரும் 45 பாகை. ஆகவே குறுகிய தூரம் குறுகிய தூரம் குறுகிய தூரம் ஏன் sin 45 வரும். அதாவது A-ன் கீழ் வர்க்க மூலம் 2 மீட்டர் வரும். சின்ன ஒரு கேள்விதான். நீங்க
இந்த முக்கோணத்தை எதுக்கும் ஒருக்கு தனியா வரைஞ்சு காட்டுருங்க. இல்லாட்டி அந்த விபிக்யூன்றது பியூன்ற நீளத்தால் பெறப்படும் எழுதி காட்டுங்க. ரைட், கவனம், யூடின்னு போட்டால் திசை பிழை. என்றால் ஆர்கியூன்றது மேல் நோக்கி இருக்குது, ஆர்கியூ கீழ் நோக்கி வரணும், பர்மன் மாறாது. ஆர்கியூ கீழ் நோக்கி எடுத்தால் இங்க இருந்து இங்க வரைகிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். யூன்ற நீளம் உள்ள கோடு கீழ இருந்து ஆரம்பிச்சு ஆருக்கு வரைகிற மாதிரி, பிளஸ் ஆர்ல இருந்து யூ வரைக்கும் ஆர்பின்ற காவி. அப்ப இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி வாரதுதான் விபிக்யூன்ற இந்த காவி. எதுக்கும் தனியா வரைஞ்சு காட்டுறது மிச்சம் தான். இதே முக்கோணத்துல காட்டி இந்த மார்க்க நீங்க போட்டுட்டு டீன்றது விளைவிலை தருன்றத எழுதிட்டு கீழே ஒரு சின்ன முக்கோணி தனியா இதை மட்டும் வரைஞ்சு காட்டுறது நல்லா. சரிதானே? இதுவும் ஒரு சின்ன கேள்விதான். ஐடியா எடுத்துக்கொண்டீங்கன்னா செய்யலாம், கஷ்டம் இல்ல. இந்த குறுகிய தூர கேள்விகள் தொடர்ச்சியா வந்து கொண்டிருக்குது பாருங்க. இப்ப அடுத்த ஒரு கேள்வியில சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ்.